தமிழர்களுக்கு கூட்டணிக்கும் கூட்டு சனிக்கு வித்தியாசம் தெரியணும். நாம வச்சிருக்கிறது கூட்டணி யார 35 லட்சம் மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியும் 35 லட்சம் மக்களும் கூட்டணியோட இந்த தேர்தல் காலத்தில் நிக்கிறோம். அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி இது எல்லாமே கூட்டு சனி. இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இவர்களால இதுவரைக்கும் தீமை மட்டும்தான் நடந்திருக்க ஒழிய நன்மை நடக்கிறது இல்லை. அப்ப அது அணின்னு சொல்றதோட சனின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். இல்ல இப்ப அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் இருக்குல்ல, அந்த கட்சியில இருக்கவங்களும் என்ன இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, முதல்ல எல்லாம் உங்களால ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டவங்கலாம் இன்னைக்கு இதே மாதிரி திராவிடத்தையும் பெரியாரையும் இந்த மிதி மிதிச்சிங்கன்னா சீக்கிரமே முதலமைச்சர் ஆயிடுவீங்க நீங்க அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா மிதிக்கிற மிதி எப்படி? அரசு போக்குவரத்து கழகம் நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கூட தமிழ்நாடுங்கிற பெயர் இருக்கிறதுல இவனுக்கு என்ன சிக்கல்? பெரிய செலவு வந்துடாதா? பொருட்செலவு அதிகமாயிராதா? இல்ல தமிழ்நாடுன்னு எழுதுறப்ப பெயிண்ட் செலவாகும்ல. இத நம்ம ஒரு சின்ன பிள்ளை கூட ஏத்துக்காதுன்னு இப்பவே அதியமான் வளைவுங்கிற பேர்ல என்ன இருக்கு? வளையாதா? அதியமான் வளைவுன்னு பேர் வச்சா வண்டி வளையாதா? இல்ல வளையும்ல. அதையும் தூக்கிட்டு நீ பெரியார் வளைவுன்னு வைக்கிற. அது இவருக்கு சுபவிக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லன்னா பெரியாரோட பெண் உரிமை, பெரியாரோட பெண் விடுதலை கர்ப்பப்பை அறுத்து வீசுறதுலயும் தாலி அறுத்து வீசுறதுல இருந்துச்சு. ஆனா அங்க குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, அடுத்தவன் பொண்டாட்டி தாலி அறுப்போம், அடுத்தவன் பொண்டாட்டி கர்ப்பப்பை அறுத்துறணும் என்ற பொண்டாட்டியோட நான் அறுக்க மாட்டேன். அப்போ இன்னைக்கும் பெரியார் திராவிட கழகத்தில் இருக்கிற எத்தனை பேரோட மனைவிகள் தாலியை அறுத்து விட்டு இருக்கிறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா கிருஷ்ணசாமி ஐயா மகன் வீரமணி இருக்காரு, திராவிடர் கழக தலைவர், அவங்க மனைவி போய் தாலி கட்டி இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, உறுதியா எல்லாம் ஒரே வாகனத்துல பயணப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். காளையார் கோயில் முடிஞ்சு அரண்யூர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப அதை பாக்குறப்ப அந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அதை பாக்குறப்ப கொள்கை தலைவர் பெரியார்னார்ல, இதத்தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்தை தான் புரிஞ்சுக்கணும். சும்மா காலையில அன்னைக்கு தம்பிங்கிறாரு, சாயங்காலம் தம்பி இல்லைங்கிறாரு, அப்புறம் அடுத்த நாள் காலையில அப்படி. இதுதான் ஒரே ஒரு வழக்கு. டெல்லிக்கு இங்க இருந்து போகும்போது கருப்பு சட்டை போட்டுட்டு போறாரு. அங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி டேபிள்ல உட்கார வைக்கிறாங்க. ஓ क्या भाई आप क्या इधर आएगा, क्यों कपड़ा ब्लैक शर्ट यूज कर दिया? தலைவன் பதறிட்டான். ஊடகம்னு பேர் வச்சிருக்கல, நாடகம்னே வச்சிடலாம். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு ஆதரவா நடிக்கிறதுக்கு பேரு நாடகம் தானே தெரியும், அது ஊடகம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பெண்களுக்கான பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை என்ன சொல்றாங்க, முதல்ல எல்லாம் 5000 சில்லற வழக்குகள் பதிவாச்சு, இப்ப 8000க்கு வந்திருக்கு. மக்கள் பயம் இல்லாம வழக்கு தொடுக்கிறாங்க. ஒரு அரசாங்கமா இதை சொல்றதுக்கு கேவலமா இல்லையா? அருந்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விவாதத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் அருண் ஜெயசீலன் அவர்கள், அண்ணன் ஸ்ரீராம் அவர்கள், அண்ணன் கரிகாலன் அவர்கள், நான் கோவை நர்மதா உங்களுடன் இணைந்திருக்கிறோம். வாருங்கள் நம்ம விவாதத்திற்குள் போகலாம். அண்ணா, திமுக ஏன் அகற்றப்படணும்னு நினைக்கிறீங்க? திமுக அகற்றப்படணுங்கிறது நான் மட்டும் நினைக்கல, இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. நான் மட்டும் கிடையாது. எதனால அப்படின்னா, ரொம்ப முத்தாய்ப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2021க்கு பிறகு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு. மற்றபடி ஊழல்கள் எப்பயும் நடக்கிறது தான், எப்பயும் நடக்கிறதா நம்ம நாசமா போறதா விட்டுருங்களேன். ஆனா இந்த போதை கலாச்சாரம் இருக்கு பாருங்க, அவங்க கட்சியை சேர்ந்த அயலக அணியினுடைய பொறுப்பாளர் சாஃபர் சாதிக்கிறவரே சர்வதேச அளவுல மாட்டியிருக்கிறாருன்னா, அப்ப எந்த அளவிற்கு போதைப் பொருளோட நடமாட்டம். முந்தியெல்லாம் கஞ்சா அப்படின்னா அது கிடைக்கிறதே அபூர்வமா இருந்துச்சு. ஒரு பொருள் எப்ப பயன்பாட்டுல குறைவா இருக்கும் அதிகமா இருக்கும்னா, அது எந்த அளவுக்கு கிடைக்கப்படுதோ, எளிதாக கிடைக்கப்படுதோ, அந்த அளவிற்கு தான் அதனுடைய பயன்பாடு அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கஞ்சாலாம் சிகரெட் மாதிரி ஆயிடுச்சு. சிகரெட் கிடைக்கிற அளவு கஞ்சா கிடைக்குது, பெட்டபெத்தமைன் கிடைக்குது. அப்படின்னா என்ன செய்யறது? இது நான் சொல்றது ஒரே ஒரு பொருள் குறிச்சு மட்டும் சொல்றேன். இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. திமுக இங்க இருந்து அகன்று போகணும். பெட்டி கடையில கூட கஞ்சா கிடைக்குது, பள்ளி குழந்தைகள் கூட வாங்கி உபயோகிக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு சீரழிவை நோக்கி அடுத்த தலைமுறையை எடுத்துட்டு போகுதுங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனாலதான் இந்த ஆட்சி இதோட நம்ம ஒழிக்கணும். இப்ப என்ன சொல்றேன்னா, திமுக அகற்றப்படணும்னு இப்ப நாம் தமிழர் கட்சி நாம சொல்லல,
தமிழக மக்களே இந்த 50 வருஷத்துல நிறைய தடவை திமுகவை அகற்றிருக்காங்க, அகற்றப்படணும்னு சொல்லி அதிமுகவுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அவங்க அதிமுக வாக்கு செலுத்துவதற்கான ஒரே காரணம் அதிமுக நல்லாட்சி தருவோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, திமுக அகற்றப்படணுங்கிறதுக்காக தான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத மாநிலங்கள் பட்டியல்ல கிட்டத்தட்ட முதலிடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த சமீப காலமாக பெண்கள் பாதுகாப்பற்ற சூழல், அதை தாண்டி சின்ன பசங்க, மைனர் பசங்க கையில அருவாளோட சுத்துறது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, இதுக்கு எல்லாமே காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திறமையற்ற நிர்வாகம். ஒரு வேளை இதுதான் வளர்ச்சின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்களோ என்னமோ தெரியல. அதுதான் அந்த மாதிரி திறமையற்ற நிர்வாகம் கிடையாது. அவங்க நிர்வாகமே இப்படிதான் கட்டமைச்சுதான் பண்றாங்க. நீங்க திறமை இல்லாமன்னா ஏதோ அவங்கள மீறி ஏதோ தவறு நடக்கிறதா சொல்றீங்க, கண்டிப்பா கிடையாது. அவங்களுடைய நிர்வாக செயல்பாடை இப்படிதான் வரையறுத்து தான் செய்யறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த நடுநிலை ஊடகங்கள்னு இருக்கிற ஊடகங்கள்ல இந்த திட்டக்குழுவினுடைய தலைவர் ஜெயரஞ்சன் மாதிரி ஆட்களை எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஆனா உலகத்தின் தலை சிறந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த நடுநிலை ஊடகங்கள் கொண்டு போறாங்களே, இது பத்தி அண்ணன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை செஞ்சாதானே வந்து திமுக உயிர்ப்போட இருக்கும், வர்ற தேர்தலையும் அவங்க வெற்றி பெற முடியும். நம்ம வேணா ஒண்ணு செய்யலாம், அது ஊடகம்னு பேர் வச்சுக்கல நாடகம்னே வச்சிடலாம். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு ஆதரவா நடிக்கிறதுக்கு பேரு நாடகம் தானே தெரியும், அது ஊடகம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது மட்டும்தான் கிடையாது. இது வந்து ஒரு விஷயம் அப்படின்னாலே நம்ம எவ்வளவு நேரம் பேச போறோம்னு பாருங்க. ஆனா நம்ம சித்தாந்த ரீதியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் போதை வஸ்து ஊழல் இதெல்லாம் வேற பக்கம். இதை தாண்டி சித்தாந்தம் எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவை விட, அதுவும் ஒரு திராவிட கட்சி தான், அதிமுகவோட திமுகவுடைய காலத்துல தான் தமிழ் மொழியை உயர்த்தணுங்கிற பேர்ல இந்த இனத்தை அழிப்பது, ஆவணங்களை அழிப்பது, நம்முடைய தமிழர் இன அடையாளத்தை அழிப்பது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா நடக்கிறது திமுக ஆட்சியில தான். அதிமுக ஆட்சியில் நடக்கும், ஆனால் மிக பெரிய அளவுல வெகுண்டெழுந்து செய்யறோம் அப்படின்னா அது திமுக ஆட்சியில் தான். இப்ப பாருங்க, அரசு போக்குவரத்து கழகம், நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கூட தமிழ்நாடுங்கிற பெயர் இருக்கிறதுல இவனுக்கு என்ன சிக்கல்? பெரிய செலவு வந்துடாதா? பொருட்செலவு அதிகமாயிராதா? தமிழ்நாடுன்னு எழுதுறப்ப பெயிண்ட் செலவாகும்ல. இத வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளை கூட இதை ஏத்துக்காதுன்னு வைங்களேன். இப்ப புரியுதா அவ என்ன செய்ய நினைக்கிறாங்க? அடையாளப்பட்டுருவீங்கல்ல. அரசு போக்குவரத்து கழகம், சரி, இந்த பேருந்து கர்நாடகாவுக்குள்ள போகுது, ஓசூரை தாண்டி. அப்ப உள்ள போனா அப்பயும் அது அரசு பேருந்து தானே. எந்த அரசுடைய பேருந்து? கர்நாடக அரசுடைய பேருந்தா? கேரளாக்குள்ள போகுதுல, இங்கிட்டு களியக்காவலையை தாண்டி இங்கிட்டு செங்கோட்டையை தாண்டி உள்ள போகுதுல, அப்ப அந்த அரசு பேருந்து யாருடைய அரசு பேருந்து? இப்படிதான் வந்து கேரளாவில் வச்சிருக்கானா, இப்படிதான் ஆந்திராவில் வச்சிருக்கானா, கர்நாடகாவில் வச்சிருக்கானா? அவன் கேஎஸ்ஆர்டிசின்னு வைக்கிறான்ல, ஏஆர்டிசின்னு வைக்கிறான்ல. ஏன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? இவங்க அப்பா கருணாநிதி இருந்த காலத்துல சேர சோழ பாண்டிய போக்குவரத்து கழகம் இருந்துச்சு. சேரன் போக்குவரத்து கழகம், பல்லவன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம் இருந்துச்சு. ஒரு சாதி பிரச்சனையில அந்த சாதிய தலைவர்களை வச்சிருந்த அந்த பேருந்துகளை வந்து இன்னொரு சாதியை சேர்ந்தவங்க எரியிறது. இப்படி ஒரு சாதிய தலைவர்கள் பேர்ல இருந்த பேருந்து தான் அவன் கல்ல கொண்டு எரிஞ்சா, அதை தீ வச்சு எரிச்சாங்க. சாதிய மோதல் வந்தப்ப இதை காரணமா வச்சுட்டு நீங்க நல்லா கவனிங்க, அங்கதான் வந்து ராஜதந்திரின்னு வாங்கல கருணாநிதிய, அந்த இடத்துலதான் பொருந்தும். அவர் என்ன பண்றாரு, இந்த சாதிய மோதலை பயன்படுத்தி ஒட்டு மொத்தமா எல்லா பேரும் ஏறா தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளும் அன்னைக்குதான் வச்சாங்க. உனக்கு இப்ப சேர நாட்டுல சண்டை நடந்து சோழர்கள்லாம் வந்து அடிச்சாங்களா அந்த பஸ்ஸ? இல்ல சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை நடந்து சோழர் நாட்டு பஸ் பாண்டிய நாட்டுக்குள்ள வரும்போது, மதுரைக்குள்ள வரும்போது எரிச்சாங்களா, அடிச்சாங்களா? இல்ல. எதுக்காக அதை எடுக்கணும்? அப்ப என்னன்னா இங்கதான் ராஜதந்திரிங்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்கும், எப்படா நடக்குன்னு காத்துக்கிட்டு இருப்பான். இதை எப்படி எல்லாம் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல திமுக அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா மொத்தத்துல எடுத்து விட்டுட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளும் வச்சாரு. இப்ப மகன் வந்து என்ன பண்றாரு, அந்த தமிழ்நாடை வெட்டி எடுக்கிறாரு. இது அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு. அப்ப வேற வந்து என்ன பண்ணுவோம், கலைஞர் போக்குவரத்து கழகம் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்ப விட்டுட்டு இப்ப தமிழ்நாடை எடுத்துட்டு உடனே கருணாநிதினு போட முடியாது. இப்ப அடுத்த 5 ஆண்டு வந்தான் அப்படின்னா அந்த அரசை தூக்கிட்டு கருணாநிதினு வைப்பான். இதுதான் இவங்களுடைய திட்டம். பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சுட்டான், முத்தமிழறிஞர் கலைஞர் திருச்சியில இருந்தது, அப்புறம் மயிலாடுதுறை, திருப்பூர் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துலதான் இருப்பாங்களான்றதா. என்னதான் இந்த அரசு தூக்கிட்டு தமிழ்நாட்டுல தமிழை தூக்கிட்டு கலைஞர் நாடுன்னு கூட வைப்பாங்க. அதையும் நம்ம ஆட்சியை இப்ப வரைக்கும் அரசு உரிய காரணம் சொல்லியிருக்கா?
எதுக்காக தமிழ்நாடு எவனாதுங்க எந்த மாநிலத்திலேயாவது அந்த மாநிலத்தினுடைய பெயரை யாராவது எடுப்பாங்களா? இந்த தெம்பும் திராணியும் யாருக்காவது இந்தியாவில் யாருக்காவது ஒரு மாநிலத்துக்கு வருமா சொல்லுங்க. அப்ப என்ன இங்க எது நடந்தாலும் பேசாம இருப்பாங்க. இல்ல இதெல்லாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தெரியாம அவர் வேணுக்குன்னு செய்யறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படி தெரியாம இருக்கும்? அவங்களுடைய நோக்கமே அதானே. அவங்களுடைய நோக்கமே அடையாளங்களை முகவரிகளை எடுத்து விடணும், ஆவணங்களை இல்லாம பண்ணணுங்கிறதா. அதனாலதான் நீங்க எல்லா இடத்துலயும் இது பெரியார ரொம்ப கடுமையா விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம பெரியாரை விமர்சனம் வைக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா பெரியாரும் சேர்ந்து போராடி இருக்காரு. ஆனா பெரியார் மட்டும்தான் போராடினாரு, பெரியார்னால மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கறத நம்ம எதிர்க்கிறோம். அப்படி வந்து அது வந்து வரலாற்றிலேயே அத்தனை பெண்கள் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தது எந்த பெரியார்? இல்ல அவரு பெரியார் வந்துதான் தமிழ்நாடே நெறிப்படுத்தினாரு. பெரியார் வரலன்னா நீங்க எல்லாம் இன்னும் ரொம்ப வேற மாதிரி இருந்திருப்பீங்க. இப்படிதான் இருந்திருப்பீங்கன்னு சொல்றாங்க. ரைட், நாங்க எப்படி இருந்திருப்போம்? இல்ல பெரியாரியவாதிகள் ஐயா சுபவி மாதிரி ஆட்கள்லாம் எல்லா இடத்துலயும் பேசுறப்ப சொல்றாங்க, பெரியார் மட்டும் இந்த மண்ணில் பிறக்காது போயிருந்தால் ஒரு அறிவற்ற சமூகமாக, ஒரு நெறி தவறிய சமூகமாக தமிழ் சமூகம் போயிருக்கும். இந்த சமூகத்தை அறப்படுத்தி பெண்களுக்கான கருத்துரிமையையும் சொத்துரிமையும் சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்தவர் பெரியார். அவரை வந்துட்டு விமர்சனம் பண்றோம் அப்படின்னு அவங்க நம்ம மேல கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஜம்பர் போடலாமா? அதுக்குள்ள அந்த பெண்ணடிமை பெண்ணுரிமை இருக்காரு. அது இவருக்கு சுபவிக்கு பெண்ணுரிமை பேசுறாருல, இதுக்குள்ள சுபவிக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மகளா வளர்த்த ஒருத்திய தன் மனைவியாக்கி கொண்டாரு. அதுலயும் அந்த பெண் உரிமை பெண் அடிமைத்தனம் அதுக்கெல்லாம் பெரியார் இல்லன்னா பெரியாரோட பெண் உரிமை, பெரியாரோட பெண் விடுதலை வந்து கர்ப்பப்பை அறுத்து வீசுறதுலயும் தாலி அறுத்து வீசுறதுலயும் தான் இருந்துச்சு. ஆனா அங்க குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, அடுத்தவன் பொண்டாட்டி தாலி அறுப்போம், அடுத்தவன் பொண்டாட்டி கர்ப்பப்பை அறுத்துறணும் என்ற பொண்டாட்டியோட தான் நான் இருக்க மாட்டேன். அப்போ இன்னைக்கும் பெரியார் திராவிட கழகத்தில் இருக்கிற எத்தனை பேரோட மனைவிகள் தாலியை அறுத்து விட்டு இருக்கிறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா கிருஷ்ணசாமி ஐயா மகன் வீரமணி இருக்காரு, திராவிடர் கழக தலைவர், அவங்க மனைவி போய் தாலி கட்டி இருக்காங்க நீங்க சொல்றீங்க. ஆமா, உறுதியா அவங்க இருக்கல, அவங்க கர்ப்பப்பை அறுக்கல, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, அவங்களுக்கு வாரிசு. அவங்க மகன் அன்புராஜ் இருக்கிறாரு, அன்புராஜோட மனைவி தாலி அறுத்துக்கல, கர்ப்பப்பை அறுத்துக்கல. அவங்களே ஈவேரா சொல்றத கேட்க மாட்டாங்க. கருணாநிதியே கேட்கல. கருணாநிதி வந்து ஜெயலலிதாவுக்கு கர்ப்பப்பை எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு இன்பநிதி வரைக்கும் நம்ம மன்னராட்சியில வந்து உட்கார வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்காரு. ஒண்ணு இல்ல, நீங்க சொல்றீங்கல்ல, அவர் தான் செஞ்சாரு, அவர் தான் தமிழ்நாட்டுல, அவர் இல்லைன்னா தமிழர்கள் வந்து கலாச்சாரத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, பண்பாட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. சரி, அப்ப கேரளால எந்த பெரியார் வந்தாரு? ஆந்திரால எந்த பெரியார் போயிருந்தாரா? இல்ல கர்நாடகாவுக்கு போயிருந்தாரா? இவங்க திராவிடம் சொல்ற எல்லாத்தையும் தானே சொல்றாங்க. திராவிடம்னா இந்த 4 மாநிலத்தையும் சேர்த்து சொன்ன பெரியாரு அங்கெல்லாம் போகாம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே உட்கார்ந்து இருந்தாருன்னா அதுவே ஓர வஞ்சகம். அங்க விட மாட்டாங்களா? அடிச்சு தடுத்திருப்பாங்க. அங்க போய் நீ போய் நாமெல்லாம் திராவிடர் சொல்லியிருந்தா அவன் அடிச்சு வெட்டியே விட்டுருப்பான். தேர்தல் அண்ணாதுரை எதற்காக பெரியாரை விட்டு வெளியேறாரு? அதுக்கு முதல்ல இந்த வீரமணி சுபவி இவங்க எல்லாம் பதில் சொல்ல முடியுமா? எதற்காக அண்ணாதுரை பெரியாரை விட்டு வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காக? கொள்கை முரண் தான். எந்த கொள்கை முரண்? அண்ணனுக்கு உங்களுக்கு தெரியாதா? மணியம்மைங்கிற ஒரு புனித தாய மகளாக வளர்த்திய பெண்ணை திருமணம் பண்ணாரு. பெரியார் வந்து மலம் சொன்னாரு, காட்டுமிராண்டி சொன்னாரு, அது எல்லாரும் தூக்கி வீசிடுவோம். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? எதற்காக வெளியே வந்தாரு? அதுக்கு முதல்ல அப்ப சரியாயிருச்சாப்பா? இன்னைக்கு எல்லா பேரும் ஒண்ணுமா இருக்கீங்களே, அப்ப பெரியார் செஞ்சதை சரின்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஏத்துக்குதா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அன்னைக்கு முரண்பட்டு போனது சரின்னு சொல்லி திராவிடர் கழகம் ஏத்துக்குதா? பிடிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? நம்ம என்ன சொல்றோம்? பெரியாரும் செய்தாருங்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? பெரியார் தான் செய்தாருங்கிறாங்க. அங்கதான் விஷயமே இருக்கு. அங்கதான் என்னன்னா, இது வந்து எப்படின்னா, இது ஒரு இனப்படுகொலை தான். ஈழத்துல நடந்தது மட்டும் இனப்படுகொலை கிடையாது, இதுவும் ஒரு விதமான இனப்படுகொலை. பெரியாரை மட்டும் முன்னிறுத்தி அவரை ஒரு ஐக்கானை வச்சுக்கிட்டு மத்த யாருமே இந்த சமூகத்துல பெரியார் வந்து முன்னால நிறுத்துறது அவங்களுக்கு ஒரு சௌரியமா இருக்கு. என்னன்னா, தமிழர்கள் மீது தமிழர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு குற்ற செயலாக இருந்தாலும் சரி, எது ஒரு நாகரிக பெற்ற செயலா இருந்ததா அதுக்கான காரணம் தமிழர்கள் இல்ல. அவரோட நிலைப்பாட்டிலேயே நிலைச்சு நின்றது இல்ல.
அவர் என்ன சொல்றாரு, ஒரு காங்கிரஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் நடக்கும் போது நான் ரஷ்யக்காரன் துப்பாக்கிக்கு கூட இரையாவேன்னு ஒழிய காங்கிரஸ் கிட்ட நான் மாட்ட மாட்டேன்னு சொல்றாரு. அதே பெரியார் தான் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவராக இருக்கிறார் பின்னாட்கள்ல. முதல்ல திருக்குறளை மலம்னு சொன்ன பெரியாரே தான் திருக்குறளுக்கு மாநாடு எடுக்கிறார் 1925. அப்போ அவரோட கருத்துக்களே, அவர் எடுத்த முடிவுகள்லயே இப்படி மாறி மாறி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இவர் ஒரு அரைவேக்காடு, அவரோட இவருதான் அப்படிங்கறது. இப்ப வைக்கம் போராட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொல்றாங்க வைக்கம் வீரர் நாங்கெல்லாம் கொண்டு போய் செல வச்சாங்கல்ல, அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கு. அது என்னன்னா, வைக்கம் போராட்டம் வந்து அங்க கேரளாவுல தொடங்கப்பட்டு போயிட்டு இருக்கு, ஒரு வருட காலமா போயிட்டு இருக்கு. அங்க திடீர்னு வந்து அங்க ஆட்சியில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, போராட்டக்காரர்கள் எல்லாம் கைது பண்ணி உள்ள வைக்கவும் அவங்க வந்து மேல காந்திஜி கிட்ட அவர் முறையிடுறாங்க. இந்த மாதிரி எங்க போராட்டக்காரர்ல உள்ள தூக்கி வைக்கிறாங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னா காந்தியடிகள் கடிதம் எழுதுறாரு பெரியாருக்கு. முதல் முறை எழுதும் போது அந்த இந்த புறாவை எப்படி கொன்னு சமைச்சு சாப்பிட்டான்ல அந்த மாதிரி கடிதத்தை கிழிச்சு போட்டுறாரு. 2வது முறை கடிதம் எழுதுறாரு கடிஞ்சு, நீ முதல் கடிதத்துக்கு என்ன ஒன்னே ஆனா நீங்க வைக்கத்துக்கும் போகல, என்ன சொல்றீங்க அப்படின்னு. அதையும் புறாவை வச்சு சாப்பிட்ட மாதிரி சமைச்சு சாப்பிட்ட மாதிரி கிழிச்சு போட்டுறாரு. 3வது கடிதத்தை காந்தியடிகள் வந்து கடிந்து எழுதுறாரு, ராமசாமி அவர்களே நீங்க போறீங்களா, நான் வரட்டுமா அந்த போராட்டத்துக்கு அப்படின்னு, நீங்க தலைமைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும்னு கடிதம் வந்ததுக்கு அப்புறம் 3வது முறையா கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாதான் இவருக்கு வைக்கத்துக்கு போறாரு. அங்க போய் போராட்டக்காரர்கள் கூட இவர் இணையறாரு. இவரா நின்னு போராடி அங்க வந்து ஆலய நுழைவெல்லாம் அவர் செய்யல. இதுதான் வரலாற்றை திரிச்சு நான் பெரியார் தான் பண்ணாரு. இத்தனை ஆண்டு காலம் தமிழர்களை ஏமாற்றுவதற்கான வேலையை செஞ்சாங்க. அதுல நம்ம போய் உடைக்கிறோம் பாத்தீங்களா, பெரியார் கிடையாது இவரும் செஞ்சார். ஆனா தமிழர்களுக்கான பெரியார்கள் இத்தனை பேர் இருக்கிறோம்னு சொன்னதை ஏத்துக்க முடியாம இங்க கத்திக்கிட்டு கிடக்கு. அதாவது தன்முரண்களின் மொத்த கூட்டம் ஈவேரா கூட்டம்னு அக்கா சொல்றாங்க. எப்படின்னா, இப்ப இந்த இவரு கிருஷ்ணசாமி மகன் வீரமணி ஐயா இருக்காருல்ல, திராவிடர் கழகத்தின் தலைவர், இவங்க என்ன பேசுவாங்கன்னா, நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட வந்து ஆரிய பார்ப்பனத்தை சனாதனத்தை வீழ்த்துவோம் ஆய்வுன்னு பேசுவாங்க. தஞ்சாவூர் பக்கத்துல வள்ளங்கிற ஒரு கிராமம், பிள்ளையார்பட்டி அருகாமையில இருக்கிற கிராமம், 99 ஏக்கர் அரசு நிலம். அந்த 99 ஏக்கர் அரசு நிலத்தை மிக குறைந்த சொற்ப விலைக்கு ஏக்கர் ₹1 வீதம், அதை சமூக நீதி காத்த எந்த ஆரிய எந்த சனாதனத்தை எந்த பார்ப்பனியத்தை வீழ்த்தணும்னு இவங்க தெருவெல்லாம் நின்று கத்துறாங்களோ, அந்த பார்ப்பனியத்தின் குறியீடாக இருக்கிற நான் கன்னட பாப்பாத்தி தான் என்று அனைத்து அவைகளிலும் எழுந்து நின்று பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதாவை அழைத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப அண்ணன் சொல்றாங்க, அதாவது பிராமண கடப்பாறையை எதிர்த்து நீங்க கட்டி வச்சிருக்கிற திராவிட கோட்டையை ஒழிப்பேன்னு அண்ணன் பேசின உடனே அப்படியே தப்பி குதிக்கிறாங்க. ஒண்ணுமே அப்படியே தவக்கலை தப்புற மாதிரி தண்ணிக்குள்ள இருந்து எம்புற மாதிரி தப்பி குதிக்கிறாங்க. ஆனா இவங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்தாங்க. அந்த அம்மா தான் கன்னட பாப்பாத்தி தான், நீங்க என்ன வேணாலும் என்ன பேசிக்கங்கன்னு சொன்னவங்க தான் அவங்க. அவங்கள அரசியல்ல சிலதுல நமக்கு உடன்பாடு இருக்கு, பலதுல நமக்கு முரண்பாடு இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, பாம்பை பார்த்தா விட்டுரு பாப்பான கண்டா அடின்னா. இவன் ஏன் அந்த அம்மாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாங்கன்னா, வாழும் சாட்சியா நாங்கெல்லாம் இருக்கோம். 99 ஏக்கர் நஞ்சை நிலம் புஞ்சை நிலங்களை சும்மா இவங்க சாரிட்டபிள் ட்ரஸ்ட் போட்டு புடுங்கி வச்சிருக்கிறாங்க எங்க நிலங்களை, விவசாய நிலங்களை. இதுக்குதான் ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த பட்டம். ஒரு நன்றி கடன், ஒரு விசுவாசம், ராஜ விசுவாசம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, சாதாரண கோயில்ல பெல் அடிச்சுக்கிட்டு சோத்துக்கு வழி இல்லாத பிராமணரை எதிர்த்து பேசுவாங்க, ஒரு கர்மகாரியம் செய்யறவரை எதிர்த்து பேசுவாங்க. ஆனா அங்க போய் இந்து ராமுட்ட பொண்ணெடுப்பாங்க, கையை கட்டிக்கிட்டு நிப்பாங்க. இவங்களோட சனாதன எதிர்ப்புங்கிறது இதுதான். அதுக்கு வெறும் வேட்டு வச்சுட்டாரு அண்ணன் சீமான் அவர்கள். சமீபத்துல பேசின பாரதியினுடைய பிறந்தநாள் விழாவுல அதை தூக்கி அடிச்ச உடனே பதறிட்டாங்க. இவ்வளவு காலம் என்னன்னா, இந்த ஆரிய பூச்சாண்டிய காட்டியே தமிழ் சமூகத்தை மழுங்கடிச்சுக்கிட்டு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வேட்டு வச்ச உடனே அண்ணனோட குடும்பத்தாரை பத்தி ரொம்ப அவதூறு, அதை சொல்லி கேட்க முடியாத அவதூறு. அண்ணன் மட்டும் கட்ட விழுத்து விட்டா இவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடலாம். ஆனா அண்ணன் நம்மள ஒரு ஜனநாயகவாதிகளா வளர்க்கிறாரு. இங்க பிரச்சனை அண்ணன் அதீத ஜனநாயகவாதியா இருக்கிறது தானே நான் நினைக்கிறேன். ஐயா அண்ணன் பேசுன அண்ணன் பெரியார் குறித்து சொன்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு அது மறுப்போ இல்லைன்னா அது குறித்து விளக்கமோ சொல்லியிருக்காங்களா?
எங்களுக்கு தெரியாது, எங்ககிட்ட இல்ல, இருந்தா நாங்க சொல்ல மாட்டோம். நம்ம ஒரு இடத்துல மேடை போடுறோம்னா அடுத்த நாளே மேடை போட்டு பேசுவான். ஆனா என்ன பேசுவான்னா இந்த மாதிரி தேவையில்லாத பேசுவான். ஆனா தமிழரை காட்டு மிராண்டின்னு சொன்னாரு. எங்க சொன்னாரு? காட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்கானா? இல்ல அவர் காட்டு மிராண்டின்னு சொன்னது இதுக்கா ஏதாவது சொல்றானா? திருக்குறளை மனம் சொல்லலைன்னு சொல்றானா? அது உள்ளே வரமாட்டான். அது உள்ளே வராம, ஆட்டைக்கு உள்ளே வராம வெளியே நின்று சமூக நீதி காத்தா இதை சொல்லி எழுதி படிக்க வச்சிருக்கா. அதை தானே பேசுவான். அவன் சொல்லி கொடுத்தது தானே பேச முடியும். முரண்பாடுகளின் மொத்த கூட்டமா இருக்கிற ஆரிய திராவிடத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு அரசியல் வெற்றி பெற்றிருக்கிறது திராவிட கட்சிங்க. ஆனா எல்லாரும் நம்மள்ட்ட கேட்கறது, நாம் தமிழர் ஏன் கூட்டணியே வைக்க மாட்டேங்குது, என்ன காரணத்துக்காண்டி வைக்க மாட்டேங்குது? இங்க கூட்டணி வைக்கிறது பத்தி பிரச்சனை இல்லைங்க. கூட்டு அணியெல்லாம் இப்ப இருக்க கூட்டு அணியெல்லாம் அது கூட்டு அணி கிடையாது, கூட்டு சனி. தமிழர்களுக்கு கூட்டணிக்கும் கூட்டு சனிக்கு வித்தியாசம் தெரியணும். நாம வச்சிருக்கிறது கூட்டணி. 35 லட்சம் மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியும் 35 லட்சம் மக்களும் கூட்டணியோட இந்த தேர்தல் காலத்துல நிக்கிறோம். அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி இது எல்லாமே கூட்டு சனி. இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இவர்களால இதுவரைக்கும் தீமை மட்டும்தான் நடந்திருக்க ஒழிய நன்மை நடக்கிறது இல்ல. அப்ப அது அணின்னு சொல்றதோட சனின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். இல்ல அக்கடா துக்கடா கட்சி எல்லாம் இன்னைக்கு நேத்து முந்தானத்தோட மரியாதைக்குரிய இந்தியாவுடைய பிரதமர் ஐயா வந்திருந்தப்ப சாதி கட்சி பட்டியல்கள் அவயவெல்லாம் சேர்த்து எனக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கு அப்படி இருக்குன்னு காட்டி கூட்டணி பேரம் போட்டு ஒரு பக்கம் என்டிஏன்னு ஒரு தலைமையில அணிவகுத்து நிற்கிறாங்க. இப்போ வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி நம்ம கட்சி. நம்ம அண்ணன் கண் அசைச்சா போதும் பூலோகத்தின் சொர்க்கத்துல வாழ முடியும். இந்த பூமி பந்தில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டின் அரசியல் தளத்துல இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் அண்ணனால சுவைக்க முடியும் சமகாலத்தில் சமரசம் செய்து கொண்டால். ஆனா எந்த இடத்துலயும் நம்மளை கொண்டு போய் அண்ணன் அடவு வைக்கல. எந்த இடத்துலயும் அண்ணன் கொண்டு போய் அற்ப அரசியல் வெற்றிக்காக பதவி லாபங்களுக்காக எந்த இடத்துலயும் அவரை நம்பி போன நம்மளை அடமானம் வைக்காம தமிழ் தேசியத்தினுடைய இறுதி இலக்கை நோக்கி நகர்ந்துகிட்டு போறாங்க. ஆனா நம்மள இவனுங்க என்ன சொல்றாங்க, நீங்க கூட்டணி வைக்க மாட்டேங்கிறீங்க, கூட்டணி வச்சாதான் நீங்க நல்ல நிலைக்கு வர முடியும், அப்படி வெற்றி பெற முடியும்னு நாம தற்சோர்வு அடைகிற மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மள இல்ல. இப்ப அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் இருக்குல்ல, அந்த கட்சியில இருக்கவங்களும் என்ன இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, முதல்ல எல்லாம் உங்களால ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டவங்கலாம் இன்னைக்கு இதே மாதிரி திராவிடத்தையும் பெரியாரையும் இந்த மிதிச்சீங்கன்னா சீக்கிரமே முதலமைச்சர் ஆயிடுவீங்க நீங்க அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா மிதிக்கிற மிதி எப்படி? ஏன்னா பெரியார நீ பெரியார் ஒளிய அப்படின்னு சொல்லும் போது அவன் கோவப்படல. ஆனா பாரதி வாழ்கன்னு சொல்லும் போது கோபம். அந்த கண்ணில தான் பதறான். இப்ப அண்ணா வாழ்கன்னு சொல்லும் போது அண்ணா ஒளியன்னு சொன்னா கூட அவன் வருத்தப்பட மாட்டான். அண்ணா ஒளியன்னு சொன்னா வருத்தப்பட மாட்டான். தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்கன்னா பதறிடுறான். இப்ப இந்த அண்ணன் எடுக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு அவனுக்கு அடி வைத்த கலக்குது, அஸ்திவாரத்தை ஆட்டுது. அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய பலமா நிக்குது. அதான் உலகத்தின் தலை சிறந்த அறிவாளியா சமகாலத்தில் வாழ்ந்தவர் ஐயா பாரதியார். இந்த நாட்டின் விடுதலைக்காக அறம் சார்ந்த பாடல்களை பாடி இந்த நாட்டின் விடுதலைக்காக மக்களை அணிதிரட்டியவர் ஐயா பாரதியார். ஆனா அவரை இவனுங்க அங்கிட்ட என்ன பண்றான், அவர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மக்களாக இருக்கிற இந்த படிநிலையில் இந்த சமூக கட்டமைப்பில் கீழே இருக்கிற மக்களை ஒருத்தனை கூப்பிட்டுங்க, வாடா உனக்கு எனக்கு இந்த நூல் தானடா பிரச்சனை அப்படின்னு அவர் போட்டிருந்த பூணூலை அவுத்து போட்டுட்டு வாடா நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி தாண்டான்னு சொன்ன பாரதிய இவன் பாப்பான்னு சொல்லி நம்ம சாதி அடையாளத்தை நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறான். ஆனா பல கூட்டங்கள்ல ஈவே ராமசாமி நாயக்கர்னு நாயுடுன்னு போய் எல்லா கூட்டங்கள்லையும் கலந்து கொண்டு வடகலை நாமம் போட்டா நான் அந்த பலிஜா நாயுடுன்னு தெரிய மாட்டேன், அதனால தென்கலை நாமம் போட்டுத்தான் நான் கூட்டங்களில் கலந்து கொள்வேன்னு பேசினவரு ஐயா ஈவேரா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அவரு சமூக நீதியின் குறியீட மாத்தி சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு வேணவே வேணாம், நான் பிரிட்டிஷ் ராணியோட சுவ கூட நான் சுத்தம் பண்ணிட்டு நீங்களே எங்களுக்கு ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரர்களுக்கு வெண்சாமரம் வீசியவர் தான் ஈவேரா. ஆனா வெள்ளைக்காரனுக்கு போர் முரசு பாடியவர் ஐயா பாரதி. அவரை நம்மளை பாப்பான்னு சொல்லி நம்மள்ட்ட இருந்து ஒதுக்குறான். ஆனா இவரை நமக்கு தாத்தான்னு சொல்லி இவர் பின்னாடி நம்மளை போக வைக்கிறான். இதை எழுத்து கேட்டுட்டா நம்மள ஆரிய அடிமை, சனாதன சங்கி,
அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுடைய புரிதல்ல இருந்து திசை திருப்புறதுக்கு அவனுக்கு திறமையான வார்த்தைகளை கோத்து நம்மளை கொண்டு போய் RSS கீழே இருக்கிறவன், பிஜேபிக்கு கீழே இருக்கிறவன் சொல்றான். ஆனா அண்ணா அடிச்சிருக்கிற அடி சம்மட்டி அடி இல்ல. இப்ப அவங்க சொல்றதே பாத்தீங்களா, ஆரியத்துல இருந்து தமிழர்களை மீட்க வந்ததுதான் திராவிடம் அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆரியத்திலிருந்து தமிழர்களை மீட்க வந்தது திராவிடம்னா, அப்ப ஆரியத்திலிருந்து தமிழர்களை மீட்கிறதுக்கு ஆரியம் வந்தது, திராவிடம் வருதுன்னா, அப்ப தமிழர்களுக்கு என்ன வேலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? சும்மா இருந்தாங்களா? எதுவுமே செய்யலையா? எதிர்வினை ஆற்றல, எதிர்வினை ஆற்றலையா? எதுவும் செய்யல. அதனாலதான் வந்து அண்ணன் எதிர்வினை காட்டும் போதுதான் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பதறுது. இவ்வளவு நாளா பாரதி பாப்பானா தெரியல, அன்னை ஏறி பாரதியாரை பத்தி புகழ்ந்து பாடவும் பாரதியார் வந்து பாப்பான மாறிட்டாரு. அது மாதிரி காமராஜரை பாருங்க, திருச்சி சிவா விட்டு தவறா பேச வைப்பாங்க, முக்தாரை விட்டு தவறா பேச வைப்பாங்க. இதெல்லாம் எதை காட்டுது? பெரியாரை தவிர இங்க யாருமே கிடையாதுடா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான வேலைதான். அதியமான் வளைவுங்கிற பேர்ல என்ன இருக்கு? வளையாதா? அதியமான் வளைவுன்னு பேர் வச்சா வண்டி வளையாதா? இல்ல வளையும்ல. அதையும் தூக்கிட்டு நீ பெரியார் வளைவுன்னு வைக்கிற. ஆனா இப்ப நம்மள பாத்தீங்கன்னா அண்ணன் திருமா நேத்து கூட அந்த மேடையில ஏறி நின்னுகிட்டு பெரியாரை விமர்சிக்கிற எல்லாரையும் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கும் அப்படிங்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்? அண்ணன் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திருமாவுக்கு நாம என்ன சொல்றோம்னா, நாங்க ஈவேராவை விமர்சனம் பண்றதுங்கிறது எங்கள் இனத்தை அவதூறாக பேசிய, எங்கள் உயிருக்கு நிகராக இருக்கிற எங்கள் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சாடிய, எங்களுடைய சகோதர சமூகமாக இந்த மண்ணின் விடுதலைக்காக தன் உயிரை கொடுத்து போராடிய இஸ்லாமிய சொந்தங்களை மதத்துவேசத்துடன் பார்வையுடன் விமர்சனம் வைத்த ஈவேராவை எதிர்க்கிறோம். நாங்க எந்த இடத்துலயும் ஈவேராவை அந்த இடத்துல நாங்க சமரசப்பட போறது இல்லை. அந்த இடத்துல அண்ணன் நீயே வந்தீங்கன்னாலும் மிதிதான், அதுல மாட்டுக்கிறது இல்லை. எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளை எதிர்கொள்ள, நீங்க பெரியாரை விமர்சனம் பண்ணா விடுதலை சிறுத்தைகளை எதிர்கொள்ளணுங்கிறாங்க அண்ணன் திருமா. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திருமாவுக்கு நாம சொல்லிடுவோம். அதுல நமக்கு எந்த இடையூறும் இல்லை. உங்களுக்கு உரிய அன்பும் மரியாதையும் உங்கள் மீது அளவு கடந்த காதலும் எங்களுக்கு இருக்கு. ஒன்ன மட்டும் சொல்றோம், சிறுத்தைகளை எதிர்கொள்ள விடுதலை புலிகள் நாங்க தயாரா தான் இருக்கோம். பாத்துக்குவோம் என்ன ஆயிரம் போது. ஈவேராவை தாங்கி பிடிக்கிறதுக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த மண்ணின் புனிதர்களை, இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைத்த அறிஞர் பெருந்தகைகளை நாங்க கொண்டாடி தீப்போம். அது உங்களுக்கு வலிக்கும்னா உங்களை எதிர்கொள்ள நாங்க தயாராக தான் இருக்கோம். அறம் சார்ந்து அண்ணன் என்கிற அறம் சார் மரியாதையோடு நாங்க உங்களை எதிர்கொள்ள தயாரா இருக்கு. அண்ணன் திருமா அண்ணன் வந்து அதை புரிஞ்சுக்கணும். இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி அவரு வேற சூழலுக்காக இருக்கிறாரான்னு புரியல. என்னைக்காவது திமுக எதையா எதிர்கொண்டு பேசியிருக்கா? அது பெரியார் குறித்தோ இல்ல எதை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. என்னைக்காவது திமுக பதில் சொல்ல வந்திருக்குதா? அதுதான் வாடகைக்கு ஸ்டாலின் பதில் சொல்றாரா? உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரா? துரைமுருகன் சொல்றாரா? யாராவது சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. அங்கதான் இவர் உண்மையாவே நேர்மையாளர்னா இவர் என்ன செய்யணும்னா, நாங்களே தான் பேசணுமா? நீங்க கேட்க மாட்டீங்களான்னு இவர் எடுத்து கேட்கறது கூட இவரால முடியல. அப்புறம் என்ன அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பியடி, அதெல்லாம் எங்க போச்சு? அந்த அளவுக்கு தான் உன்னை வச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது திமுகவின் ஒரு பாசறை. இல்ல அண்ணன் வந்துட்டு வணக்கத்திற்குரிய அண்ணன் திருமாவளவனை எந்த இடத்துலயும் தன்னோட சொந்த ரத்தம்னு தான் அண்ணன் பாக்குறாங்க. எந்த இடத்துலயும் சொந்த ரத்தத்துக்குள்ள யுத்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஆனா முந்திக்கிட்டு அண்ணன் வந்து ஒரு டிஃபெண்ட் பண்றாங்களே, திராவிடத்தை காக்க நிற்கிறாங்களே, அது என்ன? அவரோட சூழ்நிலை கைதியாக இருக்கிறாரு. சாதியை அடிப்படையாக வைத்து இந்த அரசியல் பண்ணாருன்னா இந்த அளவுக்கு மேல அவருக்கு முன்னேற முடியாதுன்னு தெரியும். இதுக்கு மேல எவ்வளவு முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். நாம எடுத்திருக்கிறது இன அரசியல். எல்லா சாதியும் உள்ள வருவான், எல்லா மதமும் உள்ள வருவான். அது இன அரசியலுக்குள்ள வந்துருது. ஆனா இவர் சாதி அரசியல், இவரா இருக்கட்டும் இல்லைன்னா அன்புமணி அண்ணனா இருக்கட்டும், இந்த சாதியை வைத்து கட்சி நடத்துறாங்க பாருங்க அரசியல். ஒரு அளவுக்கு மேல வந்து அவங்களால வந்து பறக்க முடியாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தெரியுது நம்முடைய உச்சபட்சமான ஒரு உயரம் இதுதான் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துதான் இருக்கிறாங்க. அப்ப உச்சபட்சமா இப்ப நம்ம கிட்ட வந்து ஏதாவது சீட்டு கொடுப்போமா? சீட்டு கொடுத்தாலும் தலைவர் படத்தை போட்டு கொடுத்தாலும் கொடுக்க முடியும், நோட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாம் உண்டா? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, உச்சபட்சமா யார் வெற்றி பெறுவாங்க அவங்க கிட்ட போயிட்டு குறைந்தபட்சமா 3 சீட்டு 4 சீட்டு இதுதான்டா நம்ம உச்சபட்ச உயரம்ங்கிறதுக்கு அவர் வந்து முடிவு கட்டி முடிச்சிட்டாரு. அதனாலதான் அண்ணன் திரும்ப இந்த நிலைப்பாட்டுல இருக்காரு. அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. முதல்ல நம்ம வந்து விஜய் அவர்கள் உள்ள வரும்போது அண்ணன் வந்து முதல் ஆளா வரவேற்று வாழ்த்து தெரிவிச்சது நம்ம தான், அண்ணன் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு எதிர் நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். அது எதனால அப்படி எடுத்திருக்கோம்? அது பரவலாவே இந்த பேச்சு இருக்கு.
அதாவது வந்து அவர் நினைச்சா வந்து தம்பிங்கிறாரு, நினைச்சா வந்து இப்படி பேசுறாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு. மாத்தி மாத்தி நம்ம பேசல, மாத்தி மாத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா, எங்க நம்ம சித்தாந்தம் நம்ம தத்துவம் கோட்பாடை விட்டு அவங்க விலகுறாங்களோ அதுக்காக நம்மளும் சேர்ந்து விலக முடியாது. அங்க முரண்பட்டு தான் நின்னாக முடியும். எப்ப வரைக்கும் தம்பின்னு பேசினாரு, எப்ப தம்பிங்கிறத விட்டுட்டு விலகி பேசினார், அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரேக்கிங் பாயிண்ட். அது எந்த இடம் அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாடு. விக்கிரவாண்டி மாநாடு மாலை நடக்குது. காலையில வந்து அன்னை வந்து காளையார் கோயில்ல மருது சகோதரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துறாரு. செலுத்திட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இன்று மாலை வந்து விக்கிரவாண்டியில வந்து முதல் மாநாட விஜய் நடத்த போறாரு, தம்பிக்கு வாழ்த்துக்கள், தம்பிக்கு நான் எல்லா அறிவுரையும் சொல்லியிருக்கிறேன், தம்பி இது மீன்கள் மட்டும் இருக்கிற குளம் அல்ல, இதுல முதல்ல இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், பார்த்து சூதானமா இந்த அரசியல் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன்னு காலையில சொல்றாரு. மாலை 3:30 மணிக்கு 4 மணிக்கு விஜய் பேசும்போது விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நக்கலா நையாண்டியா ஒரு மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, சில பேர் என்னை பயமுறுத்துறாங்க, ஏதோ இது குளமா, இதுக்குள்ள முதல்ல எல்லாம் இருக்குமா, புரியுதா? ஓ, இந்த பதில் வந்து அந்த பதில் அக்கறையா சீமான் அண்ணன் சொன்னதுக்கு அவர் விமர்சனம் பண்றாரு. அக்கறையோடு என்ன சொல்றாருன்னா, இப்படிலாம் இருக்குண்டா தம்பி, ஜாக்கிரதையா இருக்கான்னு தம்பிங்கிற நீ வந்து இந்த தளத்தை விட்டு போயிடணும்னு சொல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும்டா அப்படின்னு ஒரு எச்சரிக்கை, தம்பியா ஒரு எச்சரிக்கை சொன்ன. இது ஒரு விஷயம். இது கூட பெரிய விஷயம் இல்லைன்னு வைங்களேன். நம்ம இதுல எல்லாம் முரண்படல, இதுல எல்லாம் முரண்பட்டு முரண்படுறோம் அப்படின்னா, அப்ப நான் வந்து அண்ணன் நாங்க எல்லாம் ஒரே வாகனத்துல பயணப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். காளையார் கோயில் முடிஞ்சு அரணையூர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப அதை பாக்குறப்ப வந்து அந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அதை பாக்குறப்ப கொள்கை தலைவர் பெரியார்னார்ல, இதத்தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்தை தான் புரிஞ்சுக்கணும். சும்மா காலையில அன்னைக்கு தம்பிங்கிறாரு, சாயங்காலம் தம்பி இல்லைங்கிறாரு, அப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து அப்படி, இதுதான் விஷயம். நீ என்ன அதுக்காக சமரசம் பண்ண முடியாதுங்க. அப்படி பண்ணியிருந்தாதான் அண்ணன் தவறு செய்யறாரு. பெரியாரு நீ தூக்கிட்ட, ஆனா உன்கிட்ட ஒரு மாசு இருக்கு, அது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒன்ன குனிஞ்சு நின்று நான் வாங்குற அளவுக்குலாம் நாங்க அரசியல் பண்ணல. தத்துவ ரீதியா நீ சரிபட்டவங்க போட அப்படின்ட்டாரு. திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னா முடிஞ்சா வெளியே போடான்ட்டாரு. அதான் சொன்னாரு, ஒண்ணு வலப்பக்கம் நின்று இடப்பக்கம் நின்று நடுவில் நிக்காது, அடிபட்டு செத்து போவேன்னு சொன்னது அதுக்காக. இவருக்கு பயந்துகிட்டோ இல்ல இவர் சைடு கொடுக்கலைங்கிறதுக்காக கிடையாது. திரும்ப திரும்ப இந்த பேச்சு வந்து வரக்கூடாது, அதற்காக தான் இந்த விளக்கமே, அதற்காக தான் சொல்றோம். அதே போல கரூர்ல விஷயம் நடந்தப்ப அதே மாதிரி அண்ணன் வந்து அதிகாலையில வர்றாரு, இரவு வர்றாரு, அனுமதி இல்லைன்ட்டாங்க, முதலமைச்சர் வர்றதுனால அதிகாலையில போய் நின்றுட்டாரு. நின்று என்ன சொல்றாரு, ஏன் விஜய் வரல அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் என்ன பதில் சொன்னாரு, நினைச்சிருந்தா அந்த இடத்துல அண்ணன் ஒரு அரசியல் பண்ணிருக்கலாம், பாத்தியா இதுதான் அவருடைய அரசியல் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா அண்ணன் அதை சொல்லல, தம்பி வரலன்னா இல்ல அண்ணன் நான் வந்திருக்கேன்ல அப்படின்னு சொன்னாரு. உடனே அதையும் என்ன சொல்றாங்கன்னா, ஓ அப்ப தம்பினாரு, திரும்ப 3 நாள் கழிச்சு எங்கடா ஓடுனேன்னு கேட்கிறாரு. இதுதான் சரியான நிலைப்பாடு. அந்த இடத்துல போய் நின்று ஏன்டா ஓடுனேன்னு கேட்க கூடாது. அது அரசியல் இல்ல, அது மாண்பல்ல, அது மரபல்ல, அது ஆரம்பம் இல்ல. இறந்த இடத்துல விட்ட அந்த இடத்துல எந்த சலசலப்பு வந்துடக்கூடாது, யாரு மேலேயும் ஒருத்தர் குறித்து வந்து ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. அண்ணன் அந்த இடத்துல அந்த பொறுப்பை உணர்ந்து தம்பி வரலன்னு என்ன, அவருடைய அண்ணன் நான் வந்திருக்கேன்ல அப்படின்னு கடந்துட்டு அப்படியே போயிட முடியாதுல்ல. 3-4 நாள் கழிச்சு அவர் என்ன தவறு செய்தார் அப்படின்னு உடைக்கிறாருன்னா, காமராஜருடைய இல்லத்துல இருந்து உடைக்கிறார் விருதுநகர்ல. அங்கதான் மறுத்து பேச ஆரம்பிக்கிறார். அதுக்காக வந்து அவர் ஓடுறத பாராட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? அந்த இடத்துல பேசக்கூடாது. ஒரு 41 உயிரிழந்தீங்க, உடனே நீ எல்லாம் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசினாரு கரூர்ல காலையில வந்து மருத்துவமனையில, இப்ப பேசுறாரு அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தம்பி தங்கைகள் இந்த இடத்தை புரிஞ்சுக்கணும். எங்கையெல்லாம் அண்ணன் சீமான் விஜய்ட்ட இருந்து முரண்பட்டாரு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர முரண்பட்டாரு அப்படின்னே பேசிட்டு இருக்க கூடாது. இல்ல இப்ப சகோதரர் விஜய் கூட இருக்கிற அண்ணன் தம்பிங்க எல்லாமே நம்ம குருதி உறவு தான், நம்ம ரத்தம் தான் அவங்க. இப்ப மத்தவங்க விமர்சனம் பண்ற மாதிரி அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணி கடந்து போக முடியாது. அவங்கள நெறிப்படுத்துற கடமையும் பொறுப்பும் இந்த களத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த களத்துக்கு அவங்க புதுசு, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த களம் பேராபத்தான களம். நீங்க அவங்க இன்னும் எதையுமே எதிர்கொள்ளல. சாதாரண விஷயம், இன்னும் எத்தனையோ வழக்குகளை, எத்தனையோ பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஒரே ஒரு வழக்கு
டெல்லிக்கு இங்க இருந்து போகும்போது கருப்பு சட்டை போட்டுட்டு போறாரு. அங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி டேபிள்ல உட்கார வைக்கிறாங்க. ஓ क्या भाई आप क्या इधर आएगा क्यों कपड़ा ब्लैक शर्ट यूज कर दिया ன்னு தலைவன் பதறிட்டான். ये वाला इधर को दिल्ली से इधर ये मोदी का सरकार मालूम है ना आपको भाई हम फिल्म स्टार है तमिलनाडु से हम बड़ा बड़ा स्टार है அப்படின்னு பேசியிருக்காரு தலைவரே. தம்பி விஜய் பேசினோடனே आप उधर का बड़ा बड़ा स्टार इधर ये मोदी है बड़ा बड़ा स्टार कल आ रहा है ना कल आओ ये कपड़ा ब्लैक शर्ट नहीं पकड़ा அப்படின்ட்டாங்க. வராத நாள் பாத்தீங்கன்னா வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வெள்ளை கொடை பிடிச்சதுக்கும் கருப்பு கொடை பிடிச்சதுக்கும் திராவிடர்கள் மோடிய அதிகாரத்துல இல்லாத போது கருப்பு கொடை பிடிப்பான், அதிகாரத்துக்கு வந்த உடனே வெள்ளை கொடை பிடிப்பான். அதே நிலைப்பாட்டை திரை நடிகரா இருக்கிற சகோதரர் விஜய் எடுக்கிறாரு. எப்படி முதல் நாள் போறப்ப பாத்தீங்களா எங்க தலைவர் வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு போறாரு, எதிர்ப்ப காட்ட போறாருங்கிறாங்க. அங்க கூப்பிட்டு உட்கார வச்சது ஒண்ணுமே பண்ணலையா, ஒரு பேப்பரை கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. நீ ஏன் அந்த சட்டை போட்டுட்டு வந்தான்னு கேட்ட உடனே பயமுள்ள மறாத நாள் வெள்ளை சட்டை போட்டுட்டு போய் நிக்குது. ஆனா அதே நிலைப்பாட்டை அண்ணனை எடுத்துக்கங்க. நம்ம அண்ணன் தம்பிங்க தம்பி அண்ணன் துரைமுருகனா இருக்கட்டும், தம்பி இடுமோனம் கார்த்தியா இருக்கட்டும், என்னைய வழக்கு பாயுது இவங்க மேல. அண்ணன் மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் மேல நிறைய வழக்கு பாய்ஞ்சிருக்கு, அக்கா மேல பாய்ஞ்சிருக்கு, அண்ணன் மேல பாய்ஞ்சிருக்கு. ஆனா என்னைய விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போன உடனே இவங்க உட்கார்ந்து விசாரிக்கிறப்ப கேட்டிருக்காங்க, நீ யாரு என்ன, நீ சொந்த ஊர் எதுன்னு சகோதரர் துரைமுருகன் கேட்கிறப்ப நான் சூரானா எப்படி இந்த அரசியலுக்கு வந்தப்ப இந்த விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து முடிச்ச உடனே சரி உன்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்புனப்போ நீ என்ன கம்மியா தான் கேட்டிருக்க, இன்னும் நிறைய கேள்வின்னு இருக்காங்க நம்ம அண்ணன் தம்பிங்க. அப்பா உனக்கு 36 கேள்விதான்ப்பா அப்படின்னா, இல்ல அதெல்லாம் முடியாது 100 கேள்வி நான் பதில் சொல்றேன்னு இருக்காங்க. ஆனா ஒரு கேள்விக்கு பதறிக்கிட்டு உடையாந்து இருக்கிறாரு திரை நடிகர் சகோதரர் விஜய். ஆனா இவரை கொண்டாடி தீர்க்கிற இந்த இளைஞர் பட்டாளத்தை நெறிப்படுத்துற முறை நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு பொறுப்பு இருக்கு. ஏன்னா அவங்க நம்ம அண்ணன் தம்பிங்க, அவங்களை நம்ம வந்துட்டு ஒரு மற்ற கட்சிக்கார விமர்சனம் பண்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு போக முடியாது. ஏன்னா வாக்கு வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஐஏஎஸ் படிச்சவருக்கும் ஒரு வாக்கு தான், சந்தையில மாடசாமி அண்ணனுக்கும் ஒரு வாக்கு தான். அப்ப எல்லாரையும் நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கும் இருக்கு. அதை உணர்ந்து நீங்க தாவேக்கால இருக்கிற அண்ணன் தம்பிங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க ஒண்ணு ரொம்ப தூரம் இல்ல இவங்க விளங்கிக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் விளங்குனா போதும், மத்த எல்லாம் அவங்களுக்காக விளங்கிடும். திரை வேறு தரை வேறு. நான் சொல்றேன், இந்த தம்பி தங்கைகள்லாம் தாவேக்கால துள்ளி குதிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்றது, குறைந்தபட்சம் ஒரே ஒரு படக்காட்சியை படப்பிடிப்பு நடக்கும்போது ஒரே ஒரு தடவை பார்த்துரு, ஒரு 1/2 மணி நேரம் விடமாட்டாங்கல்ல. நீ படப்பிடிப்பை நீ பார்த்துட்டேனாலே முடிஞ்சு போயிரு. அது போலி, அந்த முகம் அந்த கதாநாயக பிம்பம் போலியானது. ஒரு விஷயம் முன்னால ஒரு பேடு, அதுல ஒரு கிளிப்பு, அதுல எழுதி வச்சு இப்படி நின்றுதான் அவரால் வாசிக்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச ஆர்கெஸ்ட்ரால பாட்டு பாடுறவங்க தான் அப்படி வச்சுட்டு பாடிருக்காங்க. எந்த தலைவனும் இப்படி வச்சுட்டு சொருகி வச்சுட்டு இப்படி எல்லாம் வச்சுட்டு கிளிப்பு போட்டுக்கிட்டு இப்படி நின்று பார்த்தலாம் பேசுறேன். நான் கேட்கிறேன், சினிமாவில் அவ்வளவு வசனம் பேசுறேன், எப்படி பேசுற? ஏன்னா அது ரீடேக், திரும்ப திரும்ப எடுப்பான், கட் பண்ணி எடுப்பான். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரே ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்துல போய் இந்த படம் எப்படி எடுக்கிறாங்க, ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்துருச்சுங்கன்னா அடுத்த நாள் இவன் பின்னால போக மாட்டாங்க. இல்ல இதுக்குதான் அண்ணன் சொன்னாரு, தம்பி நீ பஞ்சு டைலாக்கு, நாங்க நெஞ்சு டைலாக்கு. ஏன்னா உண்மையாலுமே மக்கள் சார்ந்து நினைக்கிறவன் மனசுல இருந்து பேசுவான். இல்ல நமக்கு வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல்ல தலைவர் பிரபாகரனை தலைவனா ஏத்து இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்துல நம்ம பயணிக்கிற நமக்கு வந்து ஒரு பெரிய நமக்கு இங்க இருக்க எதிரிகள் அப்படின்னு நினைச்சு நம்ம பார்க்கும்போது இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இதுல நமக்கு எதிரி. நம்மளுடைய எதிரியே வந்து என்னன்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமையும் வறுமையும் தான். மக்களோட அறியாமை தான் இன்னைக்கு இவரு நம்மளுடைய அறிஞர் பெருமக்களை எல்லாம் புறந்தள்ளிட்டு பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு சொல்லி நம்பினது அது அறியாமை. இந்த அறியாமையும் வறுமையும் வந்து இந்த கட்சிகளுக்கு ஒரு மூலதனமா இருக்கு. இதை மூலதனமா வச்சுதான் இவங்க தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டு இருக்காங்க. இந்த அறியாமையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் தேசிய அரசியல முன்னிலைப்படுத்தி இத மக்களுக்கான இந்த மொழி உணர்வு, இந்த நிலத்தினுடைய அவசியம், இந்த மலைகளுடைய தேவை, இந்த ஆறுகளுடைய அவசியம், நீர்நிலைகளுடைய பாதுகாப்பு, இது எல்லாம் அந்த எளிய மக்களுக்கு கடத்தி ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் போது இதை வந்து தன்னுடைய திரை பிம்பத்தால இந்த நம்ம கட்டி வச்ச இந்த கோட்டையில ஒரு அடி விழுகும் போது நமக்கு கோபம் வருது.
ஏன்னா 10 வருஷமா கத்தி இந்த மொழியினுடைய அவசியம், இந்த ஆறோடைய அவசியம், நீர்நிலைகளோட அவசியம், இந்த மரங்களுடைய தேவை, இந்த கடலுடைய பாதுகாப்பு, இந்த மொழியினுடைய இந்த திராவிட கூட்டமும் இந்த ஆரிய கூட்டமும் நம்ம மொழியை எந்த அளவுக்கு சிதைச்சிருக்காங்க, இதையெல்லாம் எளிய மக்களுக்கு கடத்தி அவங்களுக்கு கற்பிச்சு ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்து ஒரு புரட்சிக்கு மாபெரும் புரட்சிக்கு தயார் செஞ்சு வரும்போது ஒரு திரை போதையை மட்டும் வச்சு அதை உடைச்சிடலாம்னு நினைக்கும் போது கோபம் வருமா வராதா? இல்ல அப்படியே பெரிய கோபம் இருந்தா கூட அண்ணன் வந்து எந்த இடத்துலயும் தன்னோட தம்பிங்கிறத விட்டு கொடுக்காம தானே பேசிக்கிட்டு வர்றாரு. அவ்வளவு கோபம் இருந்தோம். ஆனா அறியாமைன்னு நினைக்க கூடாது. அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நீங்க வந்து எவன் வேணாலும் சின்னூண்டு இருந்துட்டு ஏய் சீமான் அப்படின்னுறான். ஸ்டாலின் சொல்லு பார்க்கலாம். அடுத்த நாள் தூக்கி போட்டு பேசிடுவான் ரோட்ல. சொல்ல முடியாது. ஏன்னா இங்க எவன் போட்டாலும் போட்டு போற போக்குல அடிச்சு விட்டு போறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன்னா நமக்கு அண்ணன் கற்பிச்சு கொடுத்துருக்காங்க, இதை செய்யி இது செய்யாத. பெண் பிள்ளைகள் நம்ம கட்சியில பெரும் திரளா வச்சிருக்காங்க. நீ அவதூறா ஒரு அசிங்கமா ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா பேசிட்டு நீ மேடையை விட்டு இறங்குறதுக்குள்ள உனக்கு போன வந்து. அப்போ ஒரு தலைவரோட வளர்ப்பு கூட்டத்துல பாத்தீங்கன்னாவே ஒரு பொதுவான ஒரு கூட்டத்துல நீங்க கூட்டம் பார்த்திருப்பீங்க, நீங்களும் கூட்டம் பார்த்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அப்ப அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆண்கள் இருக்காங்கன்னா குறைஞ்சது ஒரு 50-60 பெண்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல நீ பேசும்போது ஒரு கண்ணிய குறைவாவோ ஒரு தவறான வார்த்தையோ நீங்க திமுக மேடை பேச்சுல கேட்டிருப்பீங்க, அதிமுகவோட மேடை பேச்ச கேட்டிருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய மேடை பேச்சுல கேளுங்க, பெண்களை பத்தியோ இல்ல இந்த நம்ம விமர்சனம் பண்றவனை பத்தியோ ஒரு அசிங்கமான வார்த்தையோ ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையோ எவனாச்சும் பேசிட்டு இறங்கியிருக்கானா? இல்ல அப்படி பேசிட்டு இறங்கினவன் அடுத்த கூட்டம் பேசியிருக்கானா? பேச மாட்டான், பேச விட மாட்டான். இல்ல அதுதான் நம்மளோட வளர்ப்பு. ஆனா தாவேக்கால அது இல்லைங்கிறது தான் நம்ம சொல்றோம். அந்த தாவேக்காவினர் அரசியல் படுத்தப்படல, ஒழுங்குபடுத்தப்படல, அவர்களோட தலைமை அவங்கள சரியா வழி நடத்தல அப்படிங்கறத நான் தலைமைக்கே வழி நடத்துற திறமையும் ஆற்றலும் ஆளுமையும் இருந்தா தானே பண்ண முடியும். அதுல அது அவருக்கு இருக்குதாங்கிறதையும் அறியாமையும் வறுமையும் வந்து அப்படின்னு அறியாமை போயிடுச்சுனாலே வறுமை தன்னால அது உண்மைதான், அது போயிடும். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க அண்ணன் சீமானதான் அவங்க பேசுறாங்க, ஸ்டாலினை வந்து பேச முடியாது பேசல. அதுல இன்னொரு கருத்து இருக்கு. அண்ணன் தான் தம்பிக்கு அறிவுரை சொல்றாரு, அண்ணன் தான் தத்துவத்துல இருந்து முரண்படுறாரு. ஸ்டாலின் வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லையே. அவங்களுக்கு என்ன அவன் தான் பேசுறது, ஸ்டாலின் அவரை பத்தி பேசுறதே இல்லையா. அவர் யாரை பத்தியும் பேச மாட்டாரு. உண்மையா இல்ல, சத்தியமா இல்ல, அவங்களுக்கு தெரியாது. இப்போ 2026 தேர்தல் பத்தி பார்த்தோம்னு வைங்களேன், திமுக எதை வந்து பேஸ் பண்ணி வாக்குகளை கேக்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அது இலவச பேருந்து. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய, பெண்களை ஏமாற்றக்கூடிய, ஏன்னா சரிசமமா இருக்கு பெண்கள் வாக்கு. அப்போ எப்படியாவது பெண்களை ஏமாற்றி அந்த வாக்குகளை பறிக்க நாங்க முதன்மையா அவங்க சொல்றது மாசம் 1000 ரூபாய். பெண்களுக்கான பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை என்ன சொல்றாங்க, முதல்ல எல்லாம் 5000 சில்லற வழக்குகள் பதிவாச்சு, இப்ப 8000க்கு வந்திருக்கு. மக்கள் வந்து பயம் இல்லாம வழக்கு தொடுக்கிறாங்க. ஒரு அரசாங்கமா இதை சொல்றதுக்கு கேவலமா இல்லையா? ஒரு 5545 வழக்குகள் இருந்தது, அதை நாங்க 2000 குறைச்சோம், ஒரு 3000 குறைச்சோம், ஒரு 1500 குறைச்சோம்னு சொல்றதுக்கு துப்பற்ற வக்கற்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன சொல்லுது, நாங்க எஜுகேட் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வழக்கு அதிகமா தொடுக்க வச்சிருக்கோமே, இது சாதனை தானன்ட்டு கீதா ஜீவன் ஒரு பேட்டியில சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்கள் நலத்துறை அமைச்சரா இருக்கிற நீங்க வழக்குகளை குற்றங்களை குறைக்காம குற்றம் செஞ்சவங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கான இதை எடுக்கணுங்கிறத பெண்கள் எப்படி பார்க்கிறாங்க? இப்போ இதையெல்லாம் ஒரு கிரைட்டீரியாவை வச்சு இந்த தடவை பெண்கள் வாக்கு செலுத்தணும். அப்படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நம்ம என்ன சொல்றோம், 21லயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து உறுதியாச்சுன்னா, ஒருத்தன் வந்து உறுதியாக அந்த பெண் மீது பாலியல் வன்கொடுமை பாலியல் குற்றம் புரிந்தது தெரிஞ்சாலே அவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்சி வரைவிலேயே கொடுத்துருக்கோம். அப்போ பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற உறுதிப்படுத்துகின்ற கட்சின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலே நாம் தமிழர் கட்சி தான் முதன்மையா இருக்குது. நம்ம வந்து அதை சட்டமே ஆக்குறோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதை எல்லாத்தையும் பெண்கள் கணக்குல எடுத்து, ஏன்னா எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியல. அப்ப இதை ஒரு பிரதான பிரச்சனையா பார்க்க போனா
கண்டிப்பா பெண்களோட வாக்கு இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு தான் இதுல கூடுதல் செய்தி, நம்ம மரண தண்டனைக்கு எதிரான குரல் கொடுக்கிற அமைப்பு நம்ம அமைப்பு. ஆனா அண்ணன் எப்படி பாக்குறாங்க, மரண தண்டனைக்கு எதிரானவன் தான் நான், ஆனால் என் மண்ணின் மகளை தொட்டா ஒரே தோட்டா, அதுதான் முடிக்கிறாங்க. அப்ப பெண்களை எப்படி நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமானும் போற்றுகிறார்கள் என்பதை இந்த பார்வையை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும். மரண தண்டனைக்கு நாங்க எதிரானவங்க, மரண தண்டனை கூடாது என்பது நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. ஆனா ஒரு விஷயத்துல அதுக்கு விதிவிலக்கு, எங்கள் மண்ணின் மகளை தொட்டா உன் தலையில இறங்கும் தோட்டாங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான கட்சி, பெண்களை போற்றுகிற கட்சியை இந்த அறம் சார்ந்த தமிழ் சமூகத்தினுடைய பெண்கள் ஏறெடுத்து பார்க்கணும். ஆனா அக்கா தங்கச்சிங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமீப நாட்கள்ல அண்ணன் சீமான் மீதான தேடல், அண்ணன் சீமான் பேசுகிற பேச்சு பெண்களிடத்துல போய் சேர்ந்து இருக்குது. அக்கா தங்கச்சிங்க, கல்லூரியில படிக்கிற நம்ம தங்கைகள், வேலைகளுக்கு செல்ற நம்ம அக்காங்க எல்லாரும் கூடுதல் பொறுப்போட அண்ணன் சீமான் பேசுகிற பேச்சை கவனிக்கிறாங்க. நம்ம பேருந்து பயணங்கள்ல பாக்குறோம், அவங்க காதுல அந்த கருவியை பயன்படுத்தி கொண்டு காட்சி பேழையில பாக்குறது அண்ணன் பேச்சுக்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. எதிர்காலத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைங்கிறது பெண்கள்கிட்ட பெரிய அளவுல வரவேற்பை பெறும்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் அவங்க நாடாளுமன்றத்துல சட்டமாக்கப்பட்ட 33 விழுக்காடையே மத்த அரசியல் கட்சிகள் கொடுக்க திணறாங்க, முடியல. சென்ற சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 21ல திமுக பெண் விடுதலைக்கான ஏஜென்ட் நாங்க தான் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னாங்க. 12 விழுக்காடு தான் பெண்களுக்கான வாய்ப்பு, அதுவும் தாங்கள் சார்ந்த இந்த நெப்போ கிட்ஸ்மாங்கல்ல வாரிசுகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதிமுக ஒரு பெண் தலைவியை தலைமையாக கொண்ட அரசு 8 விழுக்காடு தான் கொடுத்துருக்கு. நம்ம 50 விழுக்காடு அரசியல் வாய்ப்பு கொடுக்குறோம். அதனால இதெல்லாம் ஒரு அட்ராக்டிவா தான் இருக்கும் இந்த தேர்தல்ல. ஏன்னா அந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்து அதை எல்லாமே வாக்குக்கு கொடுத்த காசு மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து எப்படி மக்கள் மாத்தி வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது பேஸ்மெண்ட் அடித்தளம்லாம் கிடையாது, இது மண்குதிரை. அரசியல் அறிவு வரணுமா, அரசியல் அறியாமை நீங்கணும். அதுதான் இன்னைக்கு 10 லட்சம் கோடி இன்னைக்கு கடன். ஒரு நாடு எப்ப இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம்? தமிழ் புதல்வன், புதுமை பெண், குடும்ப தலைவி, பொங்கல் பரிசு கொடுக்கலாம். எப்ப தெரியுமா கொடுக்கணும்? உவரி பணம் இருக்கணும். உங்க கருவூலத்துல, தமிழ்நாட்டு கருவூலத்துல உவரியா பணம் இருக்கணும். அதை எடுத்து இந்த நாட்டுல எத்தனை குடும்பம் இருக்கு அதை அப்படியே வகுத்து இந்த வச்சுக்கோன்னு கொடுக்கணும். அதுதான் நல்ல அரசு. ஆனா இவன் ஓட்டு மட்டும், அந்த ஓட்டை வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன கொடுத்தா இவன்றது அந்த ஓட்டை வாங்கலாம். இப்ப பாருங்க, பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து திமுக. இப்ப தேர்தல் 2020 அதிமுக ஆண்களுக்கும் இலவச பேருந்து. ஏற்கனவே பேருந்து நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு. நஷ்டத்துல உள்ள ஓடுறத ஒரு பக்கம் வைங்க, அதுல ஓய்வூதியம் கொடுக்க பணம் இல்ல. 7 வருஷத்துக்கு முன்னால இருந்து எல்லா பேரும் காத்திருப்போர் பட்டியல இருக்கா. எதுக்கு? ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போயிட்டா ஓய்வு பெற்று. ஆனா ஓய்வூதியம் இன்னைக்கு வரைக்கும் வழங்கல போக்குவரத்து துறையில. ஆனா இலவச பேருந்து பயணம் தராங்க. எல்லா பேரும் இலவசமா போடான்னா நான் கேட்கிறேன், இந்த பேருந்துக்கு நீ எப்படி எரிபொருள் போடுவ? எந்த காசை வச்சு எரிபொருள் போடுவ? எந்த காசை வச்சு இவனுக்கெல்லாம் சம்பளம் போடுவ? ஏற்கனவே வேலை பார்த்தவனுக்கு நீ கொடுக்காம இருக்க. இந்த கேள்வி எல்லாம் நீங்க எப்படி கேட்க முடியும்? திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் ஐயா ஜெயரஞ்சன் சொல்றாரு, இத பத்தி உங்களுக்கு என்ன கவலை, அரசு கடன் வாங்கும், அதை கேட்க நீங்க யாருன்னு கேட்கிறாரு. அறத்தில் சிறந்த மகன், உலகத்தின் தலை சிறந்த நிர்வாகி அவரு, தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர், ஐயா ஸ்டாலினுடைய ஆலோசகர். அவரை மாதிரி போன ஆட்சியில பேசுனீங்கன்னா கண்ணாமண்ணான்னு பேசியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அவரு பேட்டா வாங்குறதுக்காக வேண்டி இப்படி ஒரு செய்தியை மாத்தி பேசுறாரு. அதே ஜெயரஞ்சன் சொல்லணும், இந்த கடன் எப்படி அடைக்கப்படும் சொல்லணும். இத பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஜெயரஞ்சன் இந்த கடன் எப்படி அடைக்கப்படும் சொல்லணும், இதுக்கு எப்படி வட்டி கொடுக்குறாங்கன்றத சொல்லணும்ல. அப்பதானே ஒரு பொருளாதார மேதை. உண்மையாலுமே அவர் மேதையா? இல்ல அவர் நினைச்சுக்கிறாருல்ல. ஓ வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி அவனே சொன்னா அந்த மாதிரி சரி விடுங்க, நான் கவலைப்படல. யாரு கவலைப்படணும்னா சொல்லணும்ல. இதே போன ஆட்சியில அரசு கடன் வாங்கிருச்சு, ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய குடிமகன் மேலையும் 3,13,000 கடன் இருக்குன்னு டிவியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தவர் தான். அது நல்ல வாய், இது நார வாய்.
திராவிட வழி. அது ஜெயலலிதா வழி. வித்தியாசம் அவ்வளவுதான். இலவசம் தான். நம்ம மக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு ஒரு ஆடு இன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டி மஞ்சள் தண்ணி தெளிக்கிறான் அப்படின்னா அது திருவிழாவுக்காக அல்ல, அடுத்த நாள் வறுவலுக்காக தான். நாளைக்கே ஒண்ணு இன்னைக்கு தேர்தல் திருவிழா முடிஞ்ச உடனே ஒன்னு வறுவல் போட போறான்னு தான் அர்த்தம். இந்த கவர்ச்சி திட்டங்கள்லாம் அதுக்குதான் நீங்க சொல்ல வரீங்க. இது வளர்ச்சி திட்டங்கள் இல்ல. தேர்தல் திருவிழாவுல நீ ஆடு, இது நீ திருவிழாவுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, தேர்தல் முடிஞ்ச உடனே நீ வறுவலாக போற அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா இத்தனை இப்போ திமுகவுக்கு மாத்துது. இப்ப என்னங்கிற எடப்பாடி வந்து ஆண்களுக்கு இலவசங்கிறாங்க. இப்ப ஏன்னா அதிமுக ஆட்சி ஏன் வேணாம்னு சொல்லி திமுக ஓட்டு போட்டாங்க. இப்ப அதே மக்கள் தான் ஐயோ திமுக வேணாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு ஓட்டு போட போறாங்க. ஏன்னா இந்த மக்கள் எப்பவுமே திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுகங்கிற சூழலுக்கு வந்துட்டான். ஒரு விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஒரு ஊழலுக்கு இன்னொரு ஊழல் எப்படி மாற்றா இருக்க முடியும்? இல்லன்னா இந்த ஒரு லஞ்சத்துக்கு ஒரு லஞ்சம் எப்படி மாற்றா இருக்கும்? இல்ல அந்த ஸ்டீரியோடைப்பை தான் நம்ம மாற்றணும். ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு இன்னொரு பாலியல் வன்கொடுமை எப்படி மாற்றா இருக்கும்? எப்படி இருக்கும்? அவங்க பொள்ளாச்சி, இவங்க அண்ணா பல்கலைக்கழகம். இவன் ஒரு பாலியல் வன்கொடுமை இந்த பகுதியில் உள்ள செய்யறானா, இவனும் ஒண்ணு செய்யறான். இவனுக்கு பேசும்போது என்ன பேசிக்கிறாங்கன்னா, ரெண்டு பேரும் நீங்க அதை செய்யலையா, நீங்க அத்தனை லட்சம் கோடி கொள்ளை அடிக்கல, ஏன் உங்க ஆட்சி காலத்துல நீ கொள்ளை அடிக்கலையா? இதுதான் விவாதம். இந்த மாதிரி ஒரு அறம் சார்ந்த கெடுமதியாளர்கள் ஆட்சி செய்யற இந்த சூழல்ல நாம வந்துட்டு ஒரு மாற்ற கொண்டு வரணுங்கிறப்ப நம்ம எப்படி பொருளாதார கொள்கையை வகுக்க போறோம்? அண்ணன் வந்துட்டு பொருளாதார கொள்கையை பால் சந்தை மதிப்பை கூட்டுவேன், வேளாண்மையை தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்து வேளாண்மை செய்யற எல்லாரையும் அரசு ஊழியர் ஆக்குவேன்னு அண்ணன் பேசும்போது நகைச்சுவையா பாக்குறாங்க. அது அவங்க பாக்குற பார்வை சரியா? ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு படிச்ச பசங்களை எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. பொருளாதாரத்தை மேம்படுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தலைவர்கிட்ட கேட்கிறாங்க, சர்வதேச பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, பிரபாகரன் அவர்களே நீங்க தனிநாடு கேட்குறீங்க, சரி தனிநாடு அடைஞ்சிட்டீங்கன்னு கூட வச்சுக்குவோம், பொருளாதாரத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? இலங்கைட்ட தானே கேட்டாகணும், இங்கிட்ட இந்தியாட்ட தானே கேட்டாகணும். அப்படிங்கிறப்ப தலைவர் சொல்றாரு, என் நிலத்துல இருக்கிற வளம் என்னன்னா பனை, இந்த பனையும் என் கடல்ல இருக்கக்கூடிய இறாலும் போதும், நான் ஒரு வல்லாதிக்க நாடாக கட்டமைக்க அந்த ரெண்டு போதும் என்னுடைய பொருளாதாரத்துக்குன்னு சொல்றாரு. அதே தான் அண்ணன் இன்னொரு உருவத்துல சொல்றாரு அண்ணன் சீமான், தற்சார்பு பொருளாதாரம். புரியுதா உங்களுக்கு? இந்த தற்சார்பு பொருளாதாரம் வந்துட்டாலே கார்பரேட் பூரா ஒளிஞ்சான், அவ்வளவுதான். அதனாலதான் அவன் பூரா நம்ம வரக்கூடாதுன்னு அவன் முன்னால் நின்று நமக்கு சண்டை போடுறான். இது ஒரு பக்கம். இந்த தற்சார்பு பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கட்டும். நர்மதா கேட்ட கேள்விக்கு வர, ஆடு மாடு வளர்த்தல் நகைச்சுவையா படிச்சவங்களை எல்லாம் ஆடு மாடு வளர்க்க 17ஆம் தேதி மதுரையில அலங்காநல்லூர்ல வச்சு ஜல்லிக்கட்டை பார்க்க வந்த ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறந்த மாறுபடியாளருக்கு அரசு வேலை, மாடை பிடிக்கிறது அரசு வேலை. சரி மாடை எப்படி பிடிப்ப? மாடை வளர்த்தா தானே பிடிப்ப. அந்த மாடை வளர்க்கறது அரசு பணியாங்கன்னா இன்னைக்கு சிரிப்பு வருது. இல்ல அப்ப கேட்கிற கேள்வி எப்படி வைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து படிச்சவங்களை எல்லாம் ஆடு மாடு மேய்க்க முடியாது, நாங்களாம் டாக்டர் ஆகும், நாங்களாம் இன்ஜினியர் ஆகும். நாம சொல்றது வந்து நீ டாக்டர் ஆகும், டாக்டர் ஆகிறத விட்டுட்டு வந்து மாடு மேய்ன்னு சொல்லலை. நீ விஞ்ஞானி ஆகு, விஞ்ஞானி ஆகிற கனவை விட்டுட்டு நீ வந்து ஆடு மாடு மேய் அப்படின்னு நான் சொன்னேன். விஞ்ஞானி அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி கொடுக்குறோம். சரியா? நீ படிக்கிறப்ப படி. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு பைனான்ஸ் கம்பெனில டெய்லி கலெக்ஷனுக்கு வசூலுக்கு போயிட்டு இருக்கான். இன்னைக்கு இன்ஜினியரிங் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறான். நீ வந்து டாக்டரை பத்தியும் இன்ஜினியரிங் பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிற. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்எஸ்சி பிஜி டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஷோரூம்ல வேலை செய்யறான். ஒரு கடன் வசூல் இந்த கிரெடிட் கார்டு கலெக்ஷனுக்கு போயிட்டு இருக்கான். நீ அவங்கள பத்தி கவலையே படுறதில்ல. நாங்க வந்து படிக்கிறத விட்டுட்டு நீ ஆடு மாடு மேய் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒரு நாளும் சொல்லலை. இதை சொல்லவே இல்லை. நாம் தமிழர் கட்சி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா ஆடு மாடு மேய்க்கிறதும் வேளாண்மை செய்வதும் அரசு பணி. இது அரசுல வேலை வாய்ப்பு இருக்கு, உனக்கு வேணும்னா வந்து சேர்ந்துக்க, வேணாமா வேற வேலையை பாரு. இல்ல ஆடு மாடு மேய்த்தல்ங்கிற செக்மெண்ட் உங்களுக்கு வந்து 10 ஆடு 10 மாடு கிடையாது, ஆயிரக்கணக்கான பண்ணை திட்டம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆடு மாடுகளை
மெயின்டைன் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும், அதுங்கள நேரத்துக்கு கூட்டிட்டு போனா அந்த பாலை கறக்கணும், இது எல்லாமே அரசு பணியாக மாறும் தான் சொல்றோம். அப்போ அதைத்தான் நம்ம சொல்றோம், உலக சந்தைப்படுத்தணும்ங்கறாங்க, உலக ஏற்றுமதி பண்ணணும்ங்கறாங்க. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. ஏன்னா அந்த ஆடு மாடுகளை சூப்பர்வைஸ் பண்றவரும் படிச்சிருக்க மாட்டாரு, அவருக்கு அரசு வேலை. அதே கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இத்தனை மாடுகள் இத்தனை போச்சு, இத்தனை சந்தைப்படுத்தணும், இத்தனை பால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் தட்டி கணக்கு பார்க்கறவன் படிச்சவன், அவனுக்கு அரசு வேலை. அப்ப அதையே தான் அண்ணன் சொல்றாரு. உடனே இவர்கள் என்னமோ எல்லா படிச்சவங்களையும் கொண்டு போய் ஆடு மாடு ஹே 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 மேய்ச்சிட்டு இருன்னு சொல்லி 10 ஆட்டை கொடுத்து நம்ம அனுப்புற மாதிரியோ அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சுட்டாங்க. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. எப்படியெல்லாம் அண்ணன் பேசுறத திருப்பி விட முடியுமா? அவனுக்கு புரியுது, அண்ணன் புரியுற மாதிரி தானே பேசுறாரு. ஆனா இங்க புரியாத மாதிரியும் தெரிஞ்ச வீட்டுல 2 ஆடு 2 மாடு வளர்த்தாக்க அவனை ஏதோ அரசு பண்ணின்னு சொல்ற மாதிரியும் அப்படி நினைச்சுக்கிறான். இது ஒரு பெரிய வேளாண்மை பண்ணையை அமைக்க போறோம். அந்த பண்ணையில படித்தவர்களுக்கும் வேலை இருக்கு. இன்ஜினியர் நீ அண்ணன் எளிமையா ஒண்ணு சொல்றாருன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு சின்ன வயசுல என்ன சொல்றேன், நீ ஒழுங்கா படிக்கலன்னா ஆடு மாடு தான் மேய்ப்ப அப்படின்னு தான் நம்ம சின்ன வயசுல சொல்லி விடலாம். நீ ஒழுங்கா படிக்கலன்னா நீ ஆடு மாடு தானே மேய்க்கணுமா? இப்ப நம்ம சொல்றது ஒழுங்கா படிச்சுட்டு ஆடு மாடு மேய். ஏன்னா உன் அறிவை தொழில்நுட்பத்தை ஆடு மாடு மேய்க்கிறதுலயும் வேளாண்மை செய்யறதுலயும் பயன்படுத்து. அப்ப இந்த உற்பத்தியை பெருக்க முடியும், இந்த நிலத்தை வளமாக்க முடியும், இந்த உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியும். ஏன்னா படிக்காம ஆடு மாடு மேய்ச்சா நீ கோமணத்துக்கு தான் கட்டிட்டு மேய்ப்ப, நீ படிச்சுட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் ஹெலிகாப்டர் வச்சு மேய்ப்ப. அதான் இறுதியா ஒரு அறம் சார்ந்த அறிவு சமூகமா இருக்கிற தமிழ் சமூகத்துக்கிட்ட ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய மதிப்புமிக்க கொள்கை பரப்பு செயலாளர்கள் நீங்க 3 பேரும், நீங்க அண்ணனுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இந்த அறிவு சமூகத்துக்கிட்ட ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்க பார்வையில இருந்து ஒரு பதில சொல்லிருங்க. என்னோட பார்வை முதல் ப்ரிஃபரன்ஸ் முக்கியத்துவம் நான் பெண்களுக்கு தான் கொடுப்பேன். அதனால பெண்களின் நிலை உயர ஒரு பாதுகாப்பான சூழலை இந்த நாட்டுல நிலை நிறுத்திட நம்ம தைரியமா வெளியில, காந்தியடிகள் சொன்னாரு 12 மணிக்கு நகைகளை போட்டு கொண்டுதான் பெண்கள் போனா சுதந்திரம்னு சொன்னாங்க பாத்தீங்களா. ஆனா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போறதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த நிலை மாறணும். பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி, இதையெல்லாம் கல்வி மருத்துவம் நம்ம உயர்தர மருத்துவம் கல்வி இது எல்லாமே ஆராய்ச்சி கல்வி முதல் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம்னு சொல்றோம். பெண்களோட நிலை மேம்படணும்னா ஒரு 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் நீங்கள் கையேந்தாத நிலை ஏற்படணும்னா இந்த ரேஷன்ல கொடுக்குற வேட்டி சேலைக்காக நீங்க போய் கையேந்தி நிக்கிற நிலை மாறணும். பெண்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இங்க மாறணும். இந்த கஞ்சா போதை போன்ற ஒரு போதைக்கு அடிமையான ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருக்காம தற்சார்பு பொருளாதாரம், அதை வச்சு மேம்பாடான வாழ்க்கை அதை அடையணும்னா நீங்க உறுதியா தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். இந்த முறை மறக்காம நீங்க விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப எல்லாருமே இப்ப இந்தியாவுன்னு மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா அந்த பக்கம் நான் தெலுங்குங்கிறான், நான் கன்னடங்கிறான், நான் மலையாளிங்கிறான், நான் போஜ்பூரி, நான் மராட்டியங்கிறான், நான் சீக்கியன் கூட சொல்லிடுறான். ஆனா தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா நான் தமிழன் அப்படின்னு சொல்ல முடியல. ஒருத்தன் நான் தமிழங்கிறான், ஒருத்தன் நான் திராவிடங்கிறான், ஒருத்தன் நான் இந்துங்கிறான். முதல்ல தமிழனா மாறணும் சொல்றோம் இல்லையா? நீ முதல்ல உன்னை ஒரு அறிவுங்கிறதே தன்னை அறிதல் தான். முதல்ல நம்ம அறியணும், நான் யார் அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது. நீ திராவிடன் சொல்லி இன்னொருத்த எனக்கு சொல்லக்கூடாது. நான் சொல்லணும், நான் தமிழன், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டத்தில் பிறந்தவன் நான் தமிழன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரணும். அந்த எண்ணம் வந்தா உனக்கு மீதி எல்லாமே வந்துடும். ஏன்னா உனக்கு எல்லாமே இருக்கு, உன் ஜீன்ல இருக்கு, அறம் இருக்கு, வீரம் இருக்கு, துணிச்சல் இருக்கு, எல்லாமே இருக்கு. திராவிடங்கிற இதை போட்டு குப்பையை கொட்டி 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 மறைச்சு வச்சிருக்கிறான். இதுல இருந்து வெளியே வரும். அதுதான் சொல்றோம்னா வெளியில வந்தா நான் தமிழன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாவே இவன் ஜெயிச்சிருவான். அதுதான் ஒரே வழி. அதுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு என்னன்னா அது மட்டும்தான். நீ ஒன்னா இங்கே ஒவ்வொரு ஊர்களில் நீங்க போய் பார்க்கும்போது ஒரு லைன்ல கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு கூட தமிழ்ல இருக்கு. எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஏன்னா சுற்றுலா தலங்கள், அது முக்கியமா நீங்க சுற்றுலா தலங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஊருக்கு போனாலும் ஒண்ணு தமிழ் இருக்கும், தெலுங்கு இருக்கும், ஹிந்தி இருக்கும். தமிழ்ல இருக்காது, ஹிந்தியில இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். எல்லாம் பேரு ஹிந்தியில கூட எழுதி வச்சிருப்பான்.
ஆனா தமிழ் எழுதி வச்சிருக்க மாட்டான். என்ன காரணம்னா இந்த மொழியிலிருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றிட்டு வந்துட்டு இருக்கிறான். இந்த மொழி உணர்வும் இந்த இன உணர்வும் இந்த இனத்திற்கு வராத வர இந்த இனம் மேம்படாது, அடுத்த கட்டத்துக்கு வளராது. முதல்ல தமிழன் வாயிலிருந்து தமிழ் வரணும். முதல்ல தமிழன் நாக்குல வாழ்ந்தாதான் தமிழன் நாக்குல வாழும். நான் தமிழன் சொல்லதான் வாய் பழகும். சொல்ல வாய் பழகும். நாள் ஆக தான் இந்த நாடு மாறும். தலைவர், தேசிய தலைவர் சொன்ன மாதிரி பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை. இன்னைக்கு 1000 பேர் பகுத்தறிவு பேசலாம், பெரியார் சொல்லலாம், பெண் உரிமைன்னு சொல்லலாம். ஏன் இவ்வளவு பகுத்தறிவாளர்கள் ஏன் அண்ணன் சொல்ற மாதிரி எங்க 50% கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன் இந்திய அளவில் கூட யாரும் அதை செய்ய முடியாது. வெறும் 33% கூட அவங்களால செய்ய முடியல. இதுல 50-50ங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். அதை நாம் தமிழர் தான் சாதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கொடுக்குற இந்த இலவசம் 1000 குடும்ப தலைவிக்கு, புதல்வனுக்கு, புதுமை பெண்ணுக்குன்னு கொடுக்குற இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது? இந்த பொருளாதாரத்தை வச்சு ஒரு 3 மாவட்டங்களை இணைச்சு அங்கனக்குள்ள ஒரு தொழிற்சாலை, அந்த 3 மாவட்டங்களை என்ன கிடைக்குமோ, எது எளிதா கிடைக்குமோ அது சம்பந்தமான ஒரு தொழிற்சாலை, இப்படி 3 மாவட்டங்களை மையப்படுத்தி இதே பெண்களுக்கு நீ வேலை கொடுத்துட்டேன்னா அவங்க சம்பாதிச்சுட்டு போறாங்க. மகளிர் சுய உதவி குழுன்னு வச்சிருக்கிற, கடை கொடுக்கறதுல கட்டுறது யாரு? அப்ப நீ கடை கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு, கடை கொடுக்கறதுக்கு உனக்கு திட்டம் இருக்கு, இலவசத்தை கொடுக்கறதுக்கு திட்டம் இருக்கு, இலவசமா உணவு போடுறதுக்கு திட்டம் இருக்கு. இதுக்கெல்லாம் கிடைக்கிற பணம் ஏன் தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு, நல்ல கல்விகளை, நல்ல கல்விக்கூடங்களை, நல்ல கல்லூரி கூடங்களை அமைக்கிறதுக்கு ஏன் முடியல? அப்படின்னா உன்னைய இதே வறுமை நிலைமையிலே வச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிச்சையை போட்டு ஓட்டை வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப நமக்கு பல சிக்கல் இருக்கு. மண்ணை காக்கிறதா, மொழியை காக்கிறதா, இனத்தை காக்கிறதா, எல்லாமே பறி போயிட்டு இருக்கு. இங்கிட்டு ஒன்ன தேடி ஓடணும்னா இங்கிட்டு ஒண்ணு போயிட்டு இருக்காரு, அப்படியே போட்டு இங்கிட்டு இதை தேடி ஓடுறான். இதை தேடி ஓடிட்டு இருக்கும் போது இன்னொன்னு கலவாங்கன்னா இதை போட்டு அங்கிட்டு ஓடுறான். இந்த நிலையில தான் வச்சிருக்கான். இது ஒட்டு மொத்தமா இது எல்லாத்திலும் இருந்து நம்ம விடுதலை பெறணும். இது எல்லாத்தையும் நம்ம காக்கணும். தமிழனா இந்த பூமி பந்துல வாழணும் அப்படின்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழரை விட்டா இங்க வேற நாதியே கிடையாது. காலம் ஒரு நாள் வரும். ஆனா எப்ப வரும்னா இவன் எல்லாத்தையும் காவு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கிடைச்சு நம்ம என்ன செய்ய? களவு போயிட்டு இருக்கும் போதே கொடுத்தானாவது நிறுத்தி வச்சு இருக்கிறத காக்க முடியும். எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, நீங்க நம்ம வந்தா கொடுத்துருவோம், எல்லாமே செஞ்சிரும்னு வைங்க. இந்த களவு போன மணல், வெட்டி அள்ளிட்டு போன குவாரி, இதையெல்லாம் என்ன செய்ய போறீங்க? இதையெல்லாம் எப்படி இப்ப நாம் தமிழரே ஆட்சிக்கு வந்துட்டாலும் எப்படி நீங்க அதை உருவாக்க முடியும்? ஏற்கனவே இழந்துருச்சு. இருக்கிறதையாவது காக்கணும்னா இந்த மக்கள் சரியான அரசியல் விழிப்புணர்வு பெற்று, நான் கேட்கிறேன், இத்தனை ஆண்டுகளமா கொடுத்துட்டீங்கல்ல, 5 வருஷம் அவருக்கு, 5 வருஷம் இவருக்கு, 5 வருஷம் அவருக்கு, 5 வருஷம் இவருக்கு, மாத்தி 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 கொடுத்துருக்கிற. இது வரைக்கும் அதிகாரத்துக்கே வரல. 10 ஆண்டுகளா நிக்கிறோம்ல, தனித்த ஒரே தத்துவத்துல கூட்டணியே கிடையாது. திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது. ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், இப்படி நிக்கிறோம்ல. ஒரு 5 வருஷம் இவனுக்கெல்லாம் இத்தனை வருஷத்தை கொடுத்து அவனை சோதனை பண்ணல. ஒரு 5 வருஷத்தை கொடுத்து பாரு, 5 வருஷத்தை கொடுத்து பாரு. அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்டு வராது. ஏன் தெரியுமா? நீயே எனக்கு தான் போடுவ. அப்படி ஒரு நல்லாட்சியை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனா இந்த சுயநலம் இன்னைக்கு கிடைக்கிற 1000 2000க்கு இந்த சுயநலத்துக்கு இல்லாமல் நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள், அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை இந்த நாட்டுல நல்லா இருக்கணும்னா நீ நாம் தமிழர் கட்சியை விட்டா வேற வழி இல்லைங்கிற அரசியல் புரிதலுக்கு வா. முதல்ல இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம், என் பிள்ளைக்கு நான் பணம் சேர்த்து வச்சிருக்கலாம், என் பிள்ளைக்கு நான் நகை சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா என் பிள்ளை சாப்பிட்றதுக்கு சோறு விவசாயி தானே தரணும். தங்கத்தை எடுத்து திம்பானா? பணத்தை எடுத்து திம்பானா? அப்ப வெனிசுலால நடந்த மாதிரி, இலங்கையில நடந்த மாதிரி, நேபாளத்துல நடந்த மாதிரி, இங்க எல்லாம் பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி, இப்படி எல்லாம் நடந்த மாதிரி உன்னை பட்டுதான் நீ திருந்து வேணா. அது வரைக்கும் கூட நாம் தமிழர் காத்திருக்க தயார். எதிர்வரும் 2026 தேர்தல்னு உலகத்தின் தலை சிறந்த மாற்றத்தை தமிழ்நாட்டுல காணப்போகிற ஒரு சூழல் என்ன கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 120 130 வேட்பாளர்கள் 20 to 25 25 to 30 வயசுக்குள்ள இருக்கிற யுவதிகள், இளைஞர்கள், அவர்களை தான் அண்ணன் தேடி தேடி சமூக நீதி அடிப்படையில கொடுத்திருக்கிறாங்க. மறுதளிக்கப்பட்ட, வாய்ப்பு மறுக்கப்பட்ட குயவர் சமூகம், ஆதி தமிழ் குடிகளை பொது தொகுதியில் நிறுத்தினது, அதை தாண்டி
இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணிலேயே ஆண்டாண்டு காலமா இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த மண்ணின் மீட்சிக்காக களத்துல நிக்கிற பிறமொழி வழி தேசிய இன மக்களுக்கும் நாம பிரதிநிதித்துவம் கொடுக்கிறோம். அந்த மக்களையும் நாம அரசியல் படுத்திக்கிறோம். தலைமைதான் தமிழனுக்குங்கிறோம். தலைமை தமிழனுக்கு, அது தார்மீக உரிமை இருக்கு. ஏன்னா 1000 ஆண்டுகளாக இழந்த உரிமையை பெற ஒரு தமிழ் தேசிய இனம் ஏந்திரிச்சு நிக்குது. அதன் அடிப்படையில தலைமை மட்டும் தமிழனுக்கு, மற்ற அரசியல், மற்ற அனுபவிக்கிற உரிமைகள் எல்லாமே எல்லா பொது சமூக மக்களுக்கும் வழங்கப்படுற ஒரு அறம் சார்ந்த ஆட்சியை தான், மனுநீதி சோழனின் ஆட்சியை தான் அண்ணன் சீமான் தர தயாரா இருக்கிறாங்க. அதனால எதிர்வரும் 2026 தேர்தல்ல அப்படி அருமையான வேட்பாளர்களை களத்துல நிறுத்தி இருக்கிறாங்க. ஊழல் கரைபடியாத, குற்ற வழக்கு பின்புலம் இல்லாத, அதை தாண்டி படித்த பண்புள்ள இளைஞர்களை, அதை தாண்டி மலை அள்ளி வித்து, குவாரியாக மலைகளை வெட்டி வித்து மணலை அள்ளி வித்த, இந்த மாதிரி பின்புலம் இல்லாத, இயற்கையை நேசிக்கிற, மழையை நேசிக்கிற, காற்றை நேசிக்கிற, ஏரிகளை நேசிக்கிற, தான் பிறந்த மண்ணை நேசிக்கிற ஒரு அறம் சார்ந்த இளைஞர்களையும் யுவதிகளையும் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை களத்துல நிறுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கும்னு நான் நம்பிக்கையோட பார்க்கிறேன். ஏன்னா அண்ணன் சீமான் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆளே கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள். நாம என்ன பிரதமர் வேட்பாளருக்கு களத்துல நிக்கிறோம்? இல்ல. அப்படி இருந்தும் பிரதமர் வேட்பாளர்களாக நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் போட்டி போட்டுக் கொண்ட காலத்துல நாம் தமிழர் கட்சிக்கு, அண்ணன் சீமானுக்கு 2024 தேர்தல்ல அண்ணனை தேடி 8.22% இந்த எங்கள் ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தான், அண்ணன் சீமானுக்கு தான் மக்கள் வாரி வழங்கி இருக்கிறாங்க. அந்த தேர்தலையே வாரி வழங்கி இருக்கிறாங்கன்னா இந்த முறை 2026ல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வென்று களத்துக்கு போக போறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு அறம் சார்ந்த கேள்விகளை எழுப்ப போறாங்க. தமிழ் சமூகத்தினுடைய சாட்டையாக, தமிழ் சமூகத்தினுடைய எழுச்சி குறியீடுகளாக புனித ஜார்ஜ் கோட்டையில அண்ணன் சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தல்ல கண்டிப்பா உள்நுழைய போறாங்க. அதற்கு தமிழ்நாட்டு பெண்கள், குறிப்பாக நம்முடைய அக்கா தங்கைகள், இளைஞர்கள், நம்முடைய பெரியவங்க எல்லாரும் ஒரு மௌன புரட்சியில இருக்கிறாங்க. உறுதியா இந்த முறை நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வெற்றி கணக்கை தொடங்கும். எப்பேற்பட்ட திரைக்கவர்ச்சி கொண்டவர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட 56 இன்ச்சு மார்பழகர்கள் நம் நிலத்தில் எதிர்த்து நின்றாலும், திராவிடத்தினுடைய பட்டத்து இளவரசரும் களத்தில் நின்றாலும், பெருமாவீரன் மேதகனுடைய மகன் அண்ணன் சீமான் அவர்களுடைய படை இந்த தேர்தல் களத்திலே வெல்லும். இந்த முறை வெற்றி கணக்க நாம தொடங்குறோம். அருந்தமிழ் நேயர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.